அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இதுவரை பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ஏரியாவில் குறிப்பாக குரூப் 2 2A அண்ட் குரூப் 4 தேர்வுக்காக ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து மாதிரி தேர்வுகள் வாரம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த மாதிரி தேர்வுகளிலிருந்து ஏற்கனவே பார்ட் 1ல் 380 கொஸ்டினுக்கான விடை குறிப்பில் நம்ம முழுமையாக ஓவராலாக ரிவிஷனாக பார்த்துருப்போங்க. அந்த வகையில் அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஓவரால் கொஸ்டின் பேப்பருக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க பார்த்துக்காங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிச்சயமாக நம்முடைய ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தப்பட்ட ஜென்ரல் ஸ்டடீஸ் ஏரியாவிலேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1லேருந்து குரூப் 4 வரையும் ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கங்க. வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இந்த கொஸ்டினை பொறுத்தவரையும் 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புதிய புத்தகம் அலகு 1, 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பழைய புத்தகம் முதல் பருவம் அலகு 3, 11ஆம் வகுப்பு வரலாறு புதிய புத்தகம் அலகு 16, 11ஆம் வகுப்பு வரலாறு பழைய புத்தகம் அலகு 23 ஆகிய பாடங்களில் ஐரோப்பியர் வருகை தொடர்பான 100 கேள்விக்கான விடைக்குறிவுகளை பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினா முதல் கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? இங்கே தவறானது எதுனா ஆப்ஷன் டி தான் தவறாக இருக்குது. என்ன தவறுனா, கள்ளிக்கோட்டை, கண்ணனூர், கொச்சி, சென்னை ஆகிய இடங்களில் போர்ச்சுகீசியர் தங்களது வாணிக நிலையங்களை நிறுவிக்கொண்டனர் இருக்குது. ஸோ போர்ச்சுகீசியர்கள் தங்களது வாணிக நிலையங்களை நிறுவிக்கொண்ட இடங்களில் சென்னை வருமானா வராது. அப்போ இந்த இடத்துல அதுதான் தவறாக இருக்குது. அதே கள்ளிக்கோட்டை, கண்ணனூர், கொச்சி ஆகிய இடங்களில் போர்ச்சுகீசியர் தங்கள் வாணிக நிலையங்களை நிறுவி இருப்பாங்க. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. 1498ஆம் ஆண்டு வாஸ்கோ காமா நன்னம்பிக்கை முனை வழியாக ஒரு புதிய கடல் வழியை கண்டுபிடித்தார். சரி. 1498 மே 27ஆம் நாள் 1498 மே 27ஆம் நாள் போர்ச்சுகீசிய பயணியான வாஸ்கோ காமா கள்ளிக்கோட்டை துறைமுகத்தை அடைந்தபோது கள்ளிக்கோட்டை ஆட்சியாளர் சாமரின் அவரை அன்புடன் வரவேற்றார். சரி. 1502இல் வாஸ்கோ காமா 2வது பயணத்தை மேற்கொண்டு இந்தியா வந்தார். இது பார்த்திங்கன்னா பழைய புத்தகத்தில் 1501ன்னு தந்திருப்பாங்க, புதிய புத்தகத்தில் 1502ன்னு தந்திருக்காங்க. ஸோ சேஞ்ச் பண்ணி பார்த்துக்காங்க. ஸோ நமக்கு 1501னா புதிய புத்தகத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ 2வது முறையாக வாஸ்கோ காமா வந்தது 1502ன்னு தந்திருக்காங்க, பழைய புத்தகத்தில் இருக்குது, பார்த்துக்காங்க. கேள்வி 2, இந்தியாவில் முதல் போர்ச்சுகீஸ் ஆளுநராக திகழ்ந்தவர் யார்? இந்தியாவில் முதல் போர்ச்சுகீஸ் ஆளுநராக திகழ்ந்தவர் பிரான்சிஸ் டி அல்மெய்டா. கேள்வி 3, அல்போன்சோ டி அல்புகர்க் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 1, 1509இல் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அல்போன்சோ டி அல்புகர்க் 1509இல் போர்ச்சுகீஸ் ஆளுநராக நியமிச்சிருப்பாங்க. சரி. 1510இல் பீஜப்பூர் ஆட்சியாளரிடமிருந்து கோவாவை கைப்பற்றி கொண்டார். அதன் பின்னர் இந்தியாவில் இருந்த போர்ச்சுகீசிய பகுதியில் தலைமையிடமாக கோவா திகழ்ந்தது. சரி. அப்போ கோவாவை கைப்பற்றிய ஆண்டு 1510இல் கைப்பற்றியிருப்பாங்க. போர்ச்சுகீசியின் தலைமையிடமாக கோவா மாறி இருக்கும். மலாக்கா மற்றும் இலங்கையையும் கைப்பற்றினார் அல்போன்சோ டி அல்புகர்க். கள்ளிக்கோட்டையில் ஒரு கோட்டையும் அமைச்சிருப்பார். சரி. இந்திய பெண்களை மணந்து கொள்ளுமாறு அவர் தமது நாட்டரை உற்சாகப்படுத்தினாரா? கிடையாது. இந்திய பெண்களை மணந்து கொள்ளுமாறு அவர் நாட்டரை உற்சாகப்படுத்தி இருக்க மாட்டார். அல்மேரா இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களை மிகவும் வலிமையான சக்தியாக மாற்றிய அல்புகர்க் 1516இல் மறைந்தாருக்கு. சாரி, இவர் இந்திய பெண்களை மணந்து கொள்ளுமாறு தமது நாட்டவரை உற்சாகப்படுத்தியிருப்பார். ஆனால் அவர் இறந்த ஆண்டு 1516 கிடையாது, 1515இல் இருந்திருப்பார். அல்போன்சோ அல்புகர்க்கு தான் இந்திய பெண்களை மணந்து கொள்ளுமாறு அவர் தமது நாட்டை உற்சாகப்படுத்தியிருப்பார். ஆனால் அவர் இறந்த ஆண்டு இங்கே தவறாக தரப்பட்டுள்ளது. 1516 கிடையாது, 1515இல் இருந்திருப்பார். அதே போல் போர்ச்சுகீசியர்களை மிகவும் வலிமையான சக்தியாக மாற்றிய பெருமை அல்போன்சோ டி அல்புகர்க்கே சாரும். இப்போங்க சரியானது 1, 2, 3 சரியாக இருக்குது. கேள்வி 4, டச்சுக்காரர்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? தவறானது எது? 4 மட்டும் தவறாக இருக்குது. டச்சுக்காரர்களின் தலைமையிடமாக பாண்டிச்சேரி விளங்கியதா? பாண்டிச்சேரி பார்த்திங்கன்னா பிரெஞ்சுக்காரர்களின் தலைமையிடமாக தான் பாண்டிச்சேரி விளங்கியது. அப்போ டச்சுக்காரர்களின் தலைமையிடம் எது என்பதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற 3 ஆப்ஷன் பாருங்கள். 1602இல் டச்சு கிழக்கிந்திய வணிக குழு ஏற்படுத்தப்பட்டது. சரி. டச்சு வணிகர்கள் இந்தியாவிற்கு மசூலிப்பட்டினம், புலிகாட், சூரத், காரைக்கால், நாகப்பட்டினம், சின்சுரா, காசிம் பசார் ஆகிய இடங்களில் குடியிருப்புகளை நிறுவினர். சரி. இந்தியாவில் டச்சுக்காரர்களின் முக்கிய மையமாக புலிகாட் அல்லது பழவேற்காடு இருந்தது. சரி. கேள்வி 5, காலமுறையில் அமைந்துள்ளதை வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. 1, சூரத்தில் ஆங்கில வணிக மையம் அமைப்பதற்கு அனுமதி கோரி கேப்டன் ஹாக்கின்ஸ் ஜஹாங்கீரின் அவைக்கு வருதல். ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழு ஏற்படுத்தப்பட்டது. ஜஹாங்கீர் ஆங்கிலருக்கு பர்மன் அல்லது அனுமதி கடிதம் வழங்குதல். சூரத்தில் வணிக நிலையம் நிறுவுதல். இங்கே சரியான காலமுறையில் அமைந்தது பார்த்திங்கன்னா 2, 1, 3, 4
ஏற்கனவே இது ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம போட்டிருப்போங்க செப்பரேட்டாக, இது ஓவராலாக பார்க்குறதுனால பார்த்துக்கலாங்க. கேள்வி 6. இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸின் தூதுவராக சர் தாமஸ் ரோ இந்தியாவிற்கு வந்த ஆண்டு. இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸின் தூதுவராக சர் தாமஸ் ரோ இந்தியாவுக்கு வந்த ஆண்டு 1615. கேள்வி 7. பின்வரும் கூற்றுகளில் எத்தனை இணை சரியாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் பல்வேறு பகுதியில் ஆங்கில வணிக நிலையங்களை அமைப்பதற்கு ஜஹாங்கீரிடம் கேப்டன் ஹாக்கின்ஸ் அனுமதி பெற்றார். இங்கிலாந்து அரசரான முதலாம் சார்லஸிடமிருந்து பம்பாய் ஆங்கில கிழக்கிந்திய வணிகக்குழு பெற்றது. 1639ஆம் ஆண்டு பிரான்சிஸ் டே சென்னை நகரை நிறுவினார். பிற்காலத்தில் சென்னை பிரிட்டிஷ் இந்தியாவின் தலைநகரமாக விளங்கியது. இதில் எது சரியாக இருக்குன்னு, எத்தனை இணை சரியாக இருக்குன்னா ஒரே ஒரு இணை மட்டும்தான் சரியாக இருக்குது. ஸோ சென்னை நகர நிறுவந்து 1639, இந்த பிரான்சிஸ் டே இது மட்டும்தான் சரி, மற்ற 3 ஆப்ஷனுமே தவறாக இருக்குது. கேள்வி 8. பிரெஞ்சுக்காரர்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்க. 4 கூற்றுகள் எது சரின்னு பார்க்கலாம். 1. 1664ஆம் ஆண்டு 14ஆம் லூயி மன்னரின் அமைச்சரான கால்பர்ட் என்பவரால் பிரெஞ்சு கிழக்கிந்திய வணிகக்குழு ஏற்படுத்தப்பட்டது. ஸோ பிரெஞ்சு கிழக்கிந்திய வணிகக்குழு 1664 தான் ஏற்படுத்தியிருப்பார் கால்பர்ட் அவர்களால். சரி. பிரான்சின் கேரன் என்பவரால் சூரத் நகரில் முதலாவது பிரெஞ்சு வணிக நிலையம் நிறுவப்பட்டது. அப்போ முதலாவது பிரெஞ்சு வணிக நிலையம் சூரத்தில் தான் நிறுவியிருப்பாங்க. பிரிட்டிஷ்காரனுடைய முதல் வணிக நிலையம் சூரத்தில் தான் நிறுவியிருப்பாங்க. சரி. பிராங்காய் மார்ட்டின் 1674 பாண்டிச்சேரியை நிறுவினாரா? பிராங்காய் மார்ட்டின் 1674 பாண்டிச்சேரியை நிறுவினார்னா நிறுவது கிடையாது. பிரான்சிஸ் கேரன் பாண்டிச்சேரி முதலாவது ஆளுநர் ஆவாரா? கிடையாது. இப்போ முதல் 2 கூற்று சரியாக இருக்குது, 3, 4 தவறு. கேள்வி 9. டேனியர்கள் தரங்கம்பாடியில் டேனிஷ் வணிக நிலையத்தை ஏற்படுத்திய ஆண்டு. டேனியர்கள் தரங்கம்பாடியில் டேனிஷ் வணிக நிலையத்தை ஏற்படுத்தியது 1620. கேள்வி 10. ஐரோப்பாவில் ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் தொடங்கிய ஆண்டு 1740. ஐரோப்பாவில் ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் தொடங்கிய ஆண்டு 1740. கேள்வி 11. பொறுத்துக. முதல் கர்நாடக போர் நடைபெற்ற ஆண்டு 1746 1748. இரண்டாம் கர்நாடக போர் 1749 to 1754. மூன்றாம் கர்நாடக போர் 1758 to 1763. ஆம்பூர் போர் நடைபெற்ற ஆண்டு 1749. முதல் கர்நாடக போர் 1746 to 48. இரண்டாம் கர்நாடக போர் 1749 to 1754. மூன்றாம் கர்நாடக போர் 1758 to 1763. ஆம்பூர் போர் நடைபெற்ற ஆண்டு 1749. அப்போ சரியானது 4, 1, 3, 2. கேள்வி 12. பொருந்தாதது எது? முதலாம் கர்நாடக போர் விளைவாக ஏற்பட்ட உடன்படிக்கை ஐலாசபேல் உடன்படிக்கை சரி. இரண்டாம் கர்நாடக போரின் விளைவாக ஏற்பட்டது பாண்டிச்சேரி உடன்படிக்கை சரி. 7 ஆண்டு போர் பாரிஸ் உடன்படிக்கை ஏற்பட்டது. மூன்றாம் கர்நாடக போர் மங்களூர் உடன்படிக்கையானா கிடையாது, மெட்ராஸ் உடன்படிக்கை தான் வந்திருக்கும். ஸோ முதல் கர்நாடக போர் ஐலாசபேல் உடன்படிக்கை, இரண்டாம் கர்நாடக பாண்டிச்சேரி உடன்படிக்கை, மூன்றாம் கர்நாடக போர் மங்களூர் உடன்படிக்கை வந்திருக்கணும். சரி மங்களூர் கிடையாது, மெட்ராஸ் உடன்படிக்கை வந்திருக்கணும். 7 ஆண்டு போர் பாரிஸ் உடன்படிக்கை. அப்போ இங்கே பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 13. சந்தா சாஹிப் எங்கு சிரசேதம் செய்யப்பட்டார்? சந்தா சாஹிப் எங்கு சிரசேதம் செய்யப்பட்டார்னா தஞ்சாவூரில் சிரசேதம் செய்யப்பட்டார். கேள்வி 14. பிளாசிபோர் நடைபெற்ற ஆண்டு. பிளாசிபோர் நடைபெற்ற ஆண்டு 1757 ஜூன் 23. பிளாசிபோர் நடைபெற்ற ஆண்டு 1757 ஜூன் 23. கேள்வி 15. வங்காளத்தின் ஆளுநராக ராபர்ட் கிளைவ் நியமிக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? ஸோ பிளாசிபோரில் வெற்றி பெற்றதன் விளைவாக ராபர்ட் கிளைவ் 1765 வங்காள ஆளுநராக நியமிக்கப்பட்டார். கேள்வி 16. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? தவறானது ஆப்ஷன் பாம்பே. இந்தியாவிற்கு புதிய கடல்வழி கண்டுபிடிக்கும் முயற்சி முதலில் இறங்கியவர் பிரெஞ்சுக்காரர்கள்னா கிடையாது, போர்த்துகீசியர்கள் தான் வருவாங்க. அப்போ இங்கே தவறானது ஆப்ஷன் பாம்பே தான். இந்தியாவிற்கு புதிய கடல்வழி கண்டுபிடிக்கும் முயற்சியில் முதலில் இறங்கியவர்கள் போர்ச்சுகீசியர்கள். மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. என்னன்றதை பார்க்கலாம். 1453ஆம் ஆண்டு ஆட்டோமானிய துருக்கியர்கள் கான்ஸ்டாண்டினோபிள் நகரத்தை கைப்பற்றி ஐரோப்பிய வணிகர்களுக்கு இடையூறு தந்தனர். சரி. போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்த பார்த்தோலோமே டயஸ் என்பவர் 1487ஆம் ஆண்டு முதலில் கடல் பயணத்தை மேற்கொண்டார். போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்த பார்த்தோலோமே டயஸ் 1487 முதல்ல கடல் பயணத்தை மேற்கொண்டார். சரி. ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனைக்கு புயல் முனை என்று பெயரிட்டவர் பார்த்தோலோமே டயஸ். சரி. ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனைக்கு புயல் முனை என்று பெயரிட்டவர் யார்? பார்த்தோலோமே டயஸ். கேள்வி 17. நீலநீர் கொள்கையை பின்பற்றியவர் யார்? பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. போர்ச்சுகீசியரின் முதல் ஆளுநர் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா தான். இவர் தான் நீலநீர் கொள்கை ப்ளூ வாட்டர் பாலிசியை ஏற்படுத்தினது யாருன்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடான ஒரு கேள்வியும் கூட. கேள்வி 18. அல்போன்சோ டி அல்புகர்க்
பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அல்போன்சோ டி அல்புகர்க் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? விஜயநகர பேரரசுடன் தன உறவை பலப்படுத்தி கொண்டார். அல்போன்சோ டி அல்புகர்க் தான் போர்ச்சுகீஸ் ஆளுநர் தான் விஜயநகர பேரரசுடன் தன்னுடைய உறவை பலப்படுத்தி கொண்டிருப்பார். சரி. கப்பற்படையை வலிமை பெற செய்து இந்திய பெருங்கடல்கள் போர்ச்சுகீஸின் செல்வாக்கை உறுதி செய்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அரேபிய வியாபாரிகளை தோற்கடித்து போர்ச்சுகீஸின் ஆதிக்கத்தை நிலைநாட்டினாரா அப்படின்னாலும் கிடையாது. இந்தியாவில் போர்ச்சுகீஸின் ஆதிக்கத்தை உண்மையாக நிலைநாட்டியவர்னா அல்போன்சோ டி அல்புகர்க் தான். அப்போ இங்கே தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 2, 3 தவறாக இருக்குது. கேள்வி 19 பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அல்மெய்டா இறப்பு 1509 இருந்திருப்பாங்க. சரி. அல்புகர்க் இறப்பு 1515. அல்மெய்டா இருந்தது 1509, அல்புகர்க் இருந்தது 1515. அம்பாயினா படுகொலை ஏற்பட்ட ஆண்டு 1623. சரியாக இருக்குது. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தோற்றம் டிசம்பர் 31, 1600 தந்திருக்காங்க. இது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி டிசம்பர் 28. ஸோ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தோற்றமும் டிசம்பர் 31, 1600 சரிதான். இங்கே முதல் 3 ஆப்ஷன், ஏ ஆப்ஷன், பி ஆப்ஷன், சி ஆப்ஷன் எல்லாமே இறப்பு ரிலேட்டட்னா படுகொலை தொடர்பாக இருக்கும். ஆனால் டி ஆப்ஷன் வந்து தோற்றத்தை ஒருவர் ரிலேட்டட், அதனால் இது வந்து பொருந்தாததில் வரும். ஆனால் ஆன்சர் என்னவோ சரிதான். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தோற்றம் டிசம்பர் 31, 1600 தான் வந்து தொடங்கப்பட்டது. அங்கே வந்து இறப்பை பற்றி மற்ற 3 ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து தோற்றத்தை பற்றி தந்திருக்காங்க. அப்போ பொருந்தாத ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 20 ஐரோப்பியர்களின் வருகையில் சரியாக அமைந்துள்ளதை தேர்வு செய்க. ஐரோப்பியர்கள் வருகை ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க என்ற கேள்வியும். ஐரோப்பியர்கள் வருகை ஃபஸ்ட்டு வந்தது போர்ச்சுகீசியர்கள், 2வது வந்தது டச்சுக்காரர்கள், 3வது ஆங்கிலேயர்கள், 4வது டேனியர்கள், 5 பிரெஞ்சுக்காரர்கள். ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கு வருகை தந்தவர்கள் கால வரிசைப்படி வந்ததில் பார்த்தீங்கன்னா சரியான வரிசை போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். கேள்வி 21 கால வரிசைப்படி அமைந்துள்ளதை தேர்வு செய்க. புனித ஜார்ஜ் கோட்டை, 2 பிரெஞ்சு கவர்னர் டியூப்ளே பொறுப்பேற்பு, 3 சர் தாமஸ் ஜஹாங்கீர் அவைக்கு வருகை. கேள்வி 4 வில்லியம் ஹாக்கின்ஸ் ஜஹாங்கீர் அவைக்கு வருகை. ஃபஸ்ட்டு வில்லியம் ஹாக்கின்ஸ் தான் ஜஹாங்கீர் அவைக்கு வந்திருப்பார். இப்போ ஃபஸ்ட்டு இது வரும். அதுக்கடுத்து சர் தாமஸ் 2வது முறையாக வந்து தான் வந்து வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்தபோது அனுமதி தரமாட்டாங்க தொழிற்சாலையை தொடங்க. 2வது சர் தாமஸ் வருவார். அப்போ வந்தது 2வது வந்து சர் தாமஸ் ஜஹாங்கீர் அவைக்கு வந்தது 1608 நினைக்கிறேன். அடுத்து பிரெஞ்சு கவர்னராக டியூப்ளே பொறுப்பேற்றிருப்பார். அதுக்கடுத்து புனித ஜார்ஜ் கோட்டை 1639 கட்டியிருப்பாங்க. அதுக்கடுத்து பிரெஞ்சு கவர்னர் டியூப்ளே பொறுப்பேற்றிருப்பார். அப்போ இங்கே சரியான காலவரிசை பொறுத்தவரையும் 4, 3, 1, 2. கேள்வி 22 பிரெஞ்சுக்காரர்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? 3 கூற்று தந்திருக்காங்க. இந்த 3ல் எது சரின்னு பார்க்கலாம். பிரெஞ்சுக்காரர்களை பற்றி 14ஆம் லூயின் அமைச்சரான கால்பர்ட் என்பவரின் முயற்சியால் 1664ஆம் ஆண்டு பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்டது. சரி. 14ஆம் லூயின் அமைச்சரான கால்பர்ட் என்பவரின் முயற்சியால் 1664 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்டது. சரி. 1668 சூரத்திலும் 1669 மசூலிப்பட்டினத்திலும் வாணிப தலங்களை நிறுவினர். ஸோ பிரெஞ்சுக்காரர்கள் பார்த்தீங்கன்னா 1668 சூரத்தில், 1669 மசூலிப்பட்டினத்தில் வாணிப தலங்களை நிறுவினாங்க. சரி. 1674 தஞ்சாவூர் மன்னரிடமிருந்து சென்னைக்கு தெற்கே ஒரு நிலப்பகுதியை பெற்று பாண்டிச்சேரியை நிறுவினர். அப்போ பாண்டிச்சேரியை நிறுவினது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1674 1674. இப்போ சரியானது 1, 2, 3 சரி. கேள்வி 23 இங்கிலாந்து அரசர் 2ஆம் சார்லஸ் போர்ச்சுகல் நாட்டு இளவரசி கேத்தரின் என்பவரை திருமணம் செய்து கொண்டதற்காக இங்கிலாந்து அரசர் 2ஆம் சார்லஸ் செகண்ட் சார்லஸ் போர்ச்சுகல் நாட்டு இளவரசி கேத்தரினை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதற்கு சீர்வரிசையாக பம்பாயை தான் தந்திருப்பாங்க. இதனை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆண்டொன்றுக்கு எவ்வளவு பவுண்டுக்கு வாடகைக்கு விட்டார்? யார்? 2ஆம் சார்லஸ் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வாடகை விட்டுருக்கார். எவ்வளோனா ஆண்டொன்றுக்கு 10 பவுண்டு. கேள்வி 24 போர்ச்சுகீசியர்கள் இந்திய பெண்களை திருமணம் செய்து கொள்வதை ஊக்குவித்தவர் யார்? அல்போன்சோ டி அல்புகர்க். இந்த கேள்வி ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. கேள்வி 25 பொருந்தாதது எது? டச்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவான ஆண்டு 1602. சரி. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி உருவான ஆண்டு டிசம்பர் 31, 1600. சரி. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவானது 1665 கிடையாது, 1664. தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு 1565. தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு 1565. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் சி. கேள்வி 26 எந்த ஆண்டை இந்தியாவில் ஆங்கில ஆட்சியின் தொடக்கம் என்று கூறப்படுகிறது? 1757. 1757 என்ன போர்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
கேள்வி 27. இந்தியாவில் முதலாவதாக தங்களை நிலைநிறுத்திக் கொண்ட ஐரோப்பியர் யார்? இந்தியாவில் முதலாவதாக தங்களை நிலைநிறுத்திக் கொண்ட ஐரோப்பியர் போர்ச்சுகீசியர். கேள்வி 28. யாருடைய காலத்தில் தான் வங்காளம் முகலாய பேரரசின் மாகாணங்கள் ஒன்றாயிற்று? யாருடைய காலத்தில் வங்காளம் முகலாய பேரரசின் மாகாணங்கள் ஒன்றாயிருந்தது? ஜஹாங்கீர் காலத்தில் வங்காளம் முகலாய பேரரசின் மாகாணங்களில் ஒன்றாயிற்று. கேள்வி 29. பம்பாய் தீவுகளை பெற்று அங்கு தங்கள் தலைமையிடத்தை ஆங்கிலேயர் ஏற்படுத்திய ஆண்டு? பம்பாய் தீவை பெற்று அந்த இடத்துல பிரிட்டிஷ்காரை வந்து தலைமையிடத்தை ஏற்படுத்திய ஆண்டு 1687. கேள்வி 30. மராத்திய அரசர்கள் தமிழரின் அறிவார்ந்த கலாச்சார பாரம்பரியங்களை உள்வாங்கி ஏற்கும் கொள்கையால் தமிழக பகுதியின் பண்பாட்டு தலைவராக டேஸை மாற்றினர்? தமிழக பகுதியின் பண்பாட்டு தலைவராக தஞ்சாவூரை வந்து மராத்திய அரசர்கள் மாற்றியிருப்பாங்க. கேள்வி 31. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஸோ பாண்டி மண்டல பகுதி வண்ணம் பூசப்பட்ட கலம்காரி எனப்பட துணி வகைக்கு பெயர் பெற்றது. ஆனால் இது பாண்டி மண்டல பகுதி வராது, ஆந்திரா பகுதியில் வரக்கூடியதாக இருக்கும். கலம்காரி துணிகள்னாவே ஆந்திரா தான் ஃபேமஸ், ஆந்திரா கர்நாடகாவில். இங்கே பாண்டி மண்டல பகுதி வருமானா வராது. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. அதே அவுரங்கசீப் இறப்பு 1707 இருந்திருப்பார். அவுரங்கசீப் இறந்த ஆண்டு 1707. நாட்டின் இரண்டாவது முக்கியமான பொருளாதார நடவடிக்கை நெசவு தொழில். பல்வகைப்பட்ட நாணயங்களின் தூய்மை நிலையை பரிசோதிக்கவும் அவற்றின் மதிப்பை அன்றைய அளவில் மதிப்பிடவும் சராப் எனப்பட்ட பணம் மாற்றுவோரும் இருந்திருப்பாங்க. கேள்வி 32. சென்னை மாகாண பகுதிகளில் 1678 1750 ஆண்டுகளுக்கு இடையே எத்தனை பஞ்சங்கள் ஏற்பட்டன? சென்னை மாகாணத்து பகுதியில் 1678 1750 வந்து பார்த்திங்கன்னா 10 பஞ்சங்கள் ஏற்பட்டிருக்கும். அடுத்து 33வது கேள்வி. ஐரோப்பியரின் முதன்மை நோக்கமாக இருந்தது இது? ஐரோப்பியருடைய முதன்மை நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவிற்கு தேவையான நறுமணப் பொருட்களை நேரடியாக பெறுவது. அதற்காக தான் இந்தியாவிற்குள்ளே வந்திருப்பாங்க. கேள்வி 34. அல்போன்சோ டி அல்புகர்க் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? ஸோ பீஜப்பூர் அரசின் யூசப் அடில் கானை அல்புகர்க் தோற்கடித்து 1510 கோவாவை கைப்பற்றினார். அல்புகர்க் பார்த்தீங்கன்னா பீஜப்பூருடைய அரசரான யூசப் அடில் கானை தோற்கடித்து 1510 கோவாவை கைப்பற்றினார். சரி. அராபியரை தாக்கி ஏடன் நகரை கைப்பற்றுவதில் வெற்றி பெற்றார் அல்புகர்க். சரி. 1515 ஆர்மசு துறைமுகம் இவரின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. சரி. உடன்கட்டை சதியேறும் பழக்கத்தை நிறுத்த முயன்றவர், அதாவது வில்லியம் பென்டிங் பிரபுக்கு முன்னோடி யார்னா அல்போன்சோ டி அல்புகர்க் தான். உடன்கட்டை சதியேறும் பழக்கத்தை வந்து நிறுத்த முயன்றிருப்பார் அல்புகர்க். அப்போ சரியானது 1, 2, 3, 4 சரி. கேள்வி 35. யாருடைய காலத்தில் தான் 1571 முகலாய அரசர் அக்பர் குஜராத்தில் உள்ள காம்பேவுக்கு வந்தார்? யாருடைய காலத்தில் வந்து 1571 முகலாய அரசர் அக்பர் வந்து குஜராத்தில் காம்பேவுக்கு வந்திருப்பானா? டி நொரன்கா. கேள்வி 36. கூற்று 1 கூற்று 2. போர்ச்சுகீசியர் கருப்பர் நகரம் என்று ஜார்ஜ் டவுனை அழைத்தனரா? தப்பு. ஆங்கிலேயர் கருப்பர் நகரம் என்று மயிலாப்பூரை அழைத்தனரா? தவறு. போர்ச்சுகீசியர் கருப்பர் நகரம் என்று மயிலாப்பூரை அழைச்சிருப்பாங்க. போர்ச்சுகீசியர் கருப்பர் நகர்னு சொன்னது மயிலாப்பூரை, ஆங்கிலேயர் கருப்பர் நகர்னு சொன்னது ஜார்ஜ் டவுனை. ஆங்கிலேயர் கருப்பர் நகரம் என்று குறிப்பிட்டது ஜார்ஜ் டவுன். அப்போ இங்கே 2 கூற்றுமே தவறாக இருக்குது. கேள்வி 37. தமிழ் உரைநடையின் தந்தை என்று கருதப்படுபவர் யார்? ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி தான். தமிழ் உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ராபர்ட்டோ டி நொபிலி. கேள்வி 38. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. தமிழ் அச்சுப்பதிப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? என்ரிக்ஸ். தமிழ் அச்சுப்பதிப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் என்ரிக்ஸ். கேள்வி 39. புனித பிரான்சிஸ் சேவியர் கோவா வந்த ஆண்டு? புனித பிரான்சிஸ் சேவியர் கோவா வந்த ஆண்டு 1542. கேள்வி 40. கார்டஸ் முறையில் வணிகர்களிடமிருந்து பணம் பறித்தவர்கள்? கார்டஸ் முறையில் வணிகர்களிடமிருந்து பணம் பறித்தவர்கள் போர்ச்சுகீசியர்கள். கேள்வி 41. ஜேன் ஹியூன் வான் லின்சோடென். ஜேன் ஹியூன் வான் லின்சோடென் என்னும் நெதர்லாந்தைச் சேர்ந்த லிஸ்பனில் வாழ்ந்து வந்த வணிகர் டச்சுக்காரரின் முதல் பயணத்தை தென்கிழக்கு ஆசியாவை நோக்கி மேற்கொண்ட ஆண்டு 1598. அம்பாயனா படுகொலையில் இருந்தவர்களின் எண்ணிக்கை? அம்பாயனா படுகொலை பார்த்தீங்கன்னா 1623 நடந்திருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 20 பேர் இருந்திருப்பாங்க. கேள்வி 43. பொருந்தாதது எது? ஜெல்டிரியா கோட்டையை கட்டது போர்த்துகீசியர்களா? கிடையாது. ஜெல்டிரியா கோட்டை யார் கட்டினாங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்சர் தெரிஞ்சவங்க. அதே ஜார்ஜ் கோட்டையை கட்டது பிரிட்டிஷ்காரன் தான், ஆங்கிலேயர்கள் தான். பழவேற்காடு வந்து வைரம் ஏற்றுமதிக்கு இருந்தது. தரங்கம்பாடி கோட்டை டேனியர்கள். தரங்கம்பாடி கோட்டையை கட்டது யார்? டேனியர்கள் கட்டியிருப்பாங்க. அடுத்து கேள்வி 44. நாங்கள் கடந்து சென்ற கிராமப்புற பகுதி, புதுச்சேரிக்கு வெளியே உள்ள பகுதி மிக நன்றாக விவசாயம் செய்யப்பட்டிருந்தது, மிக அழகாகவும் இருந்தது. அரிசி ஏராளமாக காணப்பட்டது. எங்கே நீர் இருந்ததோ அங்கே பருத்தி விளைவிக்கப்பட்டது என்று குறிப்பிட்டு தனது நாட்குறிப்பில் எழுதியவர் யார்? எங்கே நீர் இருந்ததோ அங்கே பருத்தி விளைவிக்கப்பட்டது என்று குறிப்பிட்டு தனது நாட்குறிப்பில் எழுதியவர் பிரான்சிஸ் மார்டின்.
கேள்வி 45. விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் தஞ்சாவூர், மதுரை, செஞ்சி நாயக்க அரசுகளால் உருவான பஞ்சம் போன்ற காரணங்களால் சோழ மண்டலத்தில் அடிமை ஏற்றுமதி பெருகியது என குறிப்பிட்டவர் வில்வோ டிஜிக். சோழ மண்டலத்தில் அடிமை ஏற்றுமதி பெருகியதுன்னு சொன்னது யாரு? வில்வோ டிஜிக். கேள்வி 46. ரிஸ்விக் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு. ரிஸ்விக் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு 1697. 1697 தான் ரிஸ்விக் உடன்படிக்கை ஏற்பட்டது. கேள்வி 47. பொருந்தாதது எது? இங்கே பொருந்தாதது எது? ஆப்ஷன் சி தான் பொருந்தாதது. அவுரங்கசீப் கோல்கொண்டாவை கைப்பற்றுதல் 1688 ஆனால் கிடையாது, 1687 கைப்பற்றியிருப்பார். அவுரங்கசீப் கோல்கொண்டாவை கைப்பற்றியது 1687. டேனிய கிழக்கிந்திய கம்பெனி உருவானது 1616 மார்ச் 17. சரி. இரண்டாவது டேனிய கிழக்கிந்திய கம்பெனி உருவான ஆண்டு 1696. இரண்டாவது டேனிய கிழக்கிந்திய கம்பெனி உருவானது 1696. சென்னை ஒரு மாகாணமாக்கப்பட்டது 1652. சென்னை ஒரு மாகாணமாக்கப்பட்டது 1652 உருவாகியிருக்கும். கேள்வி 48. அச்சுக்கூடத்தை நிறுவியவர் யார்? சீகன் பால்கு. அச்சுக்கூடத்தை நிறுவந்த யார்? சீகன் பால்கு. கேள்வி 49. சீகன் பால்கு விவிலியத்தின் புதிய ஏற்பாட்டை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு. சீகன் பால்கு விவிலியத்தின் புதிய ஏற்பாட்டை தமிழில் மொழிபெயர்த்த ஆண்டு 1715. கேள்வி 50. சென்னை மாகாணம் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? ஸோ சென்னை மாகாணம் பற்றிய 4 கூற்றில் எது தவறுனா ஆப்ஷன் டி 4 மட்டும் தவறுன்னு சொல்லியிருக்காங்க. 1689 சென்னை ஒரு மேயரையும் 10 உறுப்பினரையும் அடங்கிய ஆலோசனை குழுவும் கொண்ட நகராட்சி அரசை பெற்றிருந்ததா? 1689 கிடையாது, சென்னை மாநகராட்சி ஆனது 1688. ஸோ 1688 ஒரு மேயர் 10 உறுப்பினர்கள் அடங்கிய ஆலோசனை குழுவை கொண்ட நகராட்சி அரசை பெற்றிருந்தது. அப்போ 4 மட்டும் தான் தவறு இருக்குது. மற்ற 3 ஆப்ஷனும் சென்னை மாகாணம் பற்றியது சரியாக இருக்குது. 1652 தான் சென்னை ஒரு மாகாணமயமாக்கப்பட்டது. சரி. 1655 சென்னை மாகாண அந்தஸ்தை நீக்கிடுவாங்க. பிறகு 1684 சென்னை மீண்டும் மாகாண அந்தஸ்து பெற்றது. சென்னை ஒரு மாகாணமாக்கப்பட்டது 1652. சென்னை மாகாண அந்தஸ்து நீக்கப்பட்டது 1655. சென்னை மீண்டும் மாகாண அந்தஸ்து பெற்றது 1684. சென்னை மாநகராட்சி ஆனது இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை மாநகராட்சி 1688 ஒரு மேயர் + 10 உறுப்பினர்களை கொண்டது. கேள்வி 51. கல்கத்தாவில் வில்லியம் கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு. கல்கத்தாவில் வில்லியம் கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு 1696. கல்கத்தாவில் வில்லியம் கோட்டை எப்போ சுதாநிதி அப்படின்னு சொல்லிட்டு 3 பகுதியில் கிராமங்களை இணைத்து வந்து அமைச்சிருப்பாங்க. கல்கத்தா மாநகரம் உருவாகியிருப்பாங்க, அங்கே கோட்டை அமைச்சிருப்பாங்க. 1696 கல்கத்தாவில் வில்லியம் கோட்டை கட்டப்பட்டது. நாரிஸ் தூதுக்குழு அவுரங்கசீப்பை சந்தித்த ஆண்டு. நாரிஸ் தூதுக்குழு அவுரங்கசீப்பை சந்தித்த ஆண்டு 1698. நாரிஸ் தூதுக்குழு அவுரங்கசீப்பை சந்தித்த ஆண்டு 1698. கேள்வி 53. இந்தியாவில் ஐரோப்பிய வணிக தலங்கள் பொருந்தாதது எது? ஆக்ரா ஆங்கிலேயர்கள் வருவாங்க, டாமன் போர்ச்சுகீசியர் வருவாங்க, தாராப்பூர் டேனியர்கள் வருவாங்கன்னா கிடையாது, ஏனாம் பிரெஞ்சுக்காரர்கள் வருவாங்க. இங்கே தாராப்பூர் யாருடைய தலை வணிக தலங்களாக இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 54. இந்தியாவில் ஆங்கிலேய பேரரசுக்கு அடித்தளமிட்டவர். இந்த கொஸ்டினும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் ஆங்கிலேய பேரரசுக்கு அடித்தளமிட்டவர் ராபர்ட் கிளைவ். கேள்வி 55. பொறுத்துக. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757. ஆம்பூர் போர் நடைபெற்ற ஆண்டு 1749. பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு 1764. அலகாபாத் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு பக்சார் போரின் விளைவாக ஏற்பட்ட உடன்படிக்கை தான் அலகாபாத் உடன்படிக்கை 1765. சரியான விடை 4, 3, 2, 1. கேள்வி 56. வந்தவாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1760. வந்தவாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1760. கேள்வி 57. இந்தியாவில் போர்ச்சுகீசியரின் அரசியல் தலைமையில் டேஸ் ஆகும்? கோவா ஆகும். கேள்வி 58. மேற்கு ஆசியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் நுழைவு வாயிலாக இருந்த துறைமுகம் எது? மேற்கு ஆசியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் நுழைவு வாயிலாக இருந்த துறைமுகம் சூரத். கேள்வி 59. முதலாம் கர்நாடக போரின் போது டேஸ் புதுச்சேரி ஆளுநராக இருந்தார்? முதலாம் கர்நாடக போரின் போது துய்ப்ளே புதுச்சேரியின் ஆளுநராக இருந்திருப்பார். கேள்வி 60. இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்கே அமைந்துள்ளது? புதுடெல்லி. இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்கே அமைஞ்சிருக்கு? புதுடெல்லி. கேள்வி 61. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஸோ டாட்வெல் என்பவரின் பெருமுயற்சியால் 1916ஆம் ஆண்டு சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிடப்பட்டதா? டாட்வெல் முயற்சியால் தான் சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் வெளியிட்டிருப்பாங்க. ஆனால் வெளியிட்ட ஆண்டு 1915 வரும், 16 கிடையாது. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட். ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட். தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் 1642 டச்சு பதிவுகளின் தொகுப்புகள் உள்ளன. சரி. தமிழ்நாடு ஆவண காப்பக வரலாற்றின் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்தவர் டாட்வெல். சரி. தமிழ்நாடு ஆவண காப்பக வரலாற்றின் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்தவர் யார்? டாட்வெல். கேள்வி 62. சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க.
இதில் சரியானது புனித லூயிஸ் கோட்டை எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரியில் தான் இருக்குது. புனித பிரான்சிஸ் ஆலயம் பழவேற்காடு கிடையாது, கொச்சி. புனித பிரான்சிஸ் ஆலயம் எங்கே இருக்குது? கொச்சியில் இருக்குது. புனித டேவிட் கோட்டை வந்து கடலூரில் இருக்குது. புனித ஜார்ஜ் கோட்டை வந்து சென்னையில் இருக்குது. அப்போ மற்ற 3 ஆப்ஷனும் தவறாக இருக்குது. சரியானது ஆப்ஷன் பாம்பே. புனித லூயிஸ் கோட்டை எங்கே இருக்குது? பாண்டிச்சேரியில் இருக்குது. கேள்வி 63. இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய அருங்காட்சியகம் நிறுவப்பட்ட ஆண்டு. இந்தியாவின் மிகப்பெரிய தேசிய அருங்காட்சியகம் எப்போ நிறுவனாங்கன்னா 1949. கேள்வி 64. காலவரிசைப்படி அமைந்துள்ளதை தேர்வு செய்க. நவீன இந்தியாவின் முதல் நாணயம் ரிசர்வ் வங்கி நிறுவப்படுதல், இந்தியாவின் முதல் 5 ரூபாய் நோட்டு வெளியிடப்பட்டது, புனித டேவிட் கோட்டை கடலூரில் கட்டப்பட்டது. அப்போ ஃபஸ்ட்டு எது கட்டியிருப்பாங்க இந்த 4 ஆப்ஷன்லனா? புனித டேவிட் கோட்டை கடலூரில் கட்டிருந்தாங்க. 2வது நவீன இந்தியா நாணயம் வெளியிட்டிருப்பாங்க. ரிசர்வ் வங்கினாவே நமக்கு நல்லாவே தெரியும், 1935 நிறுவியிருப்பாங்க. அதுக்கடுத்து 38 வந்து இந்தியாவின் முதல் 5 ரூபாய் நோட்டு வெளியிட்டாங்க. அப்போ சரியானது 4, 1, 2, 3. கேள்வி 65. வாஸ்கோடகாமா டிசம்பர் 1524 எங்கு இறந்தார்? வாஸ்கோடகாமா வந்து 1524 எங்கு இறந்தார்னு பார்த்தீங்கன்னா கொச்சியில் இறந்திருப்பார். வாஸ்கோடகாமா இந்தியா வந்த ஆண்டுகளில் பொருந்தாதது எது? ஸோ இந்தியா வந்த ஆண்டுகள் பொருந்தாதது 1520 இந்தியா வந்திருக்க மாட்டார். வாஸ்கோடகாமா 3 முறை இந்தியாவுக்கு வந்திருந்தார். ஒன்று 1498, 1501, 1524. பழைய புக்லேயும் புது புக்லேயும் சம் சேஞ்சஸ் இருக்கும். இது வாஸ்கோடகாமா இந்தியா வந்ததில் 501 ஒன்று தந்திருப்பாங்க, 502 தந்திருப்பாங்க, பார்த்துக்காங்க. ஸோ வாஸ்கோடகாமா இந்தியா வந்த ஆண்டுனா 1498, 1501, 1501, 1524. கடைசியாக இறந்தது வாஸ்கோடகாமா 524 கொச்சியில் இருந்திருப்பார். கேள்வி 67. எங்கு நடைபெற்ற கடற்படை போரில் முஸ்லீம் கூட்டுப்படைகள் போர்ச்சுகீசியரை தோற்கடித்தன? எங்கு நடைபெற்ற கடற்படை போரில் முஸ்லீம் கூட்டுப்படைகள் போர்ச்சுகீசியரை தோற்கடித்தன? சாவல்ல. கேள்வி 68. போர்ச்சுகீசியர் ஆசியாவில் கடற்படை மேலாண்மையை கோரிய ஆண்டு. போர்ச்சுகீசியர் ஆசியாவில் கடற்படை மேலாண்மையை கோரிய ஆண்டு 1509. கேள்வி 69. போர்ச்சுகீசியர்களின் தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு 1530 மாற்றியவர் யார்? போர்ச்சுகீசியர்களின் தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றியவர் 1530 மாற்றியவர் நினோ டி குன்கா. கேள்வி 70. இந்தியாவில் புகையிலை சாகுபடி அறிமுகப்படுத்தியவர்கள். ஆல்ரெடி கேட்ட கேள்விதான். இந்தியாவில் புகையிலை சாகுபடி அறிமுகப்படுத்தியது போர்ச்சுகீசியர்கள். கேள்வி 70. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1556 போர்ச்சுகீசியரால் கோவாவில் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்டது. 1556 போர்ச்சுகீசியரால் கோவாவில் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்டது. சரி. 1563 கோவாவில் இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூலை என்ரிக்ஸ் வெளியிட்டாரா? இந்திய மருத்துவ தாவரங்கள் என்ற நூலை வெளியிட்டது என்ரிக்ஸ் தான். இது வந்து வெளியிட்ட ஆண்டு இங்கே தவறாக தந்திருக்காங்க. எப்போ வெளியிட்டாங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 1739 ஆண்டில் போர்ச்சுகீசி அதிகாரம் கோவா, டையூ டாமன் ஆகியவற்றுடன் நின்று போனது. 1739 போர்ச்சுகீசியர்களுடைய அதிகாரம் கோவா, டையூ டாமன் ஆகியவற்றுடன் நின்று போனது. சரி. அப்போ 1, 3 சரி, 2 தவறு. கேள்வி 72. டச்சுக்காரர்களின் ஆரம்ப கால தலைநகராக இருந்தது எது? பழவேற்காடு. டச்சுக்காரர்களின் ஆரம்ப தலைநகராக இருந்தது பழவேற்காடு. கேள்வி 73. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஸோ பெடரா போர் 1760 நடந்துச்சானா? கிடையாது. 1759 தான் பெடரா போர் நடைபெற்றது. 1760 நடைபெற்ற பெடரா போரில் ஆங்கிலேயர் டச்சுக்காரர்களை தோற்கடித்தது இருக்குது. பெடரா போர்னாவே 1759 நடந்திருக்கும். அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. 1623 டச்சுக்காரர்கள் அம்பாயனாவில் 10 ஆங்கில வியாபாரிகள் மற்றும் 9 ஜப்பானியர்கள் இரக்கமின்றி கொண்டாங்க. ஒரு கனடாவை சேர்ந்தவன். ஸோ மொத்தம் அம்பாயனா படுகொலையில் 20 பேர் இருந்திருப்பாங்கன்னு நம்ம மேலே பார்த்துருப்போங்க. இதுக்கு முன்ன கொஸ்டினில் அம்பாயனா படுகொலை 1623 நடந்திருக்கும். டச்சுக்காரர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 10 ஆங்கில வியாபாரிகள், 9 ஜப்பானிகள், ஒரு கனடாவை சேர்ந்து 20 பேரை காலி பண்ணியிருப்பாங்க. பழவேற்காட்டில் டச்சுக்காரர்கள் 1613 கெல்டிரியா கோட்டையை கட்டினார். ஏற்கனவே நம்ம மேலே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். கெல்டிரியா கோட்டையை கட்டினது யாருன்னா டச்சுக்காரர்கள். எப்போ கட்டினாங்கன்னா 1613 கட்டியிருப்பாங்க. நாகப்பட்டினம், புன்னைக்காயல், பரங்கிப்பேட்டை, கடலூர் மற்றும் தேவராம்பட்டினம் ஆகியவை டச்சுக்காரர்களின் கோட்டைகள் மற்றும் கைப்பற்றிய பகுதிகளாகும். இது நாகப்பட்டினம், புன்னக்காயல், பரங்கிப்பேட்டை, கடலூர் மற்றும் தேவராம்பட்டினம். கேள்வி 74. ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை 1611 எங்கே அமைத்தாங்க? ஆங்கிலேயர்கள் தங்கள் முதல் வணிக மையத்தை மசூலிப்பட்டினத்தில் அமைச்சிருப்பாங்க. சூரத்னு நான் சொல்லியிருப்பேன், மாற்றி சொல்லியிருப்பேன், சாரி. ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை எங்கே அமைச்சிருப்பாங்கன்னா 1611 எங்கே அமைத்தனர்னா மசூலிப்பட்டினம். கேள்வி 75. பொறுத்துக. சுதாநிதி வர்த்தக மையம் எப்போ ஏற்படுத்தினாங்க? 1690. சுதாநிதி வர்த்தக மையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1690. வில்லியம் கோட்டை கட்டப்பட்டது 1696. தரங்கம்பாடி வந்து பார்த்திங்கன்னா 1620 தலைமையிடமாக இருக்கும்.
தரங்கம்பாடி 1620. அடுத்து செராம்பூர் வந்து டேனியர்கள் இந்திய தலைமையிடமாக மாறி இருக்கும். செராம்பூர் டேனியர்களின் இந்திய தலைமையிடமாக பின்னாடி மாறி இருக்கும். சரியான விடை 3421. 3421. கேள்வி 76. தரங்கம்பாடியை டானஸ்பர்க் என்று அழைத்தவர்கள் யார்? தரங்கம்பாடியை டானஸ்பர்க் என்று அழைத்தவர்கள் டேனியர்கள். கேள்வி 77. வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த ஐரோப்பிய நாடுகள் கடைசி ஐரோப்பிய நாடு. வியாபாரத்திற்காக இந்தியாவுக்கு வந்த கடைசி ஐரோப்பிய நாடு எதுனா பிரெஞ்சுக்காரர்கள் தான். கேள்வி 78. இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையம் கரோன் என்பவரால் எந்த நகரில் நிறுவப்பட்டது? இந்தியாவின் முதல் பிரெஞ்சு வணிக மையம் வந்து பார்த்தீங்கன்னா மையம் கரோன் என்பவரால் வந்து சூரத்தில் நிறுவப்பட்டது. கேள்வி 79. ஜோதன்பர்க் என்பவர் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி நிறுவிய ஆண்டு. ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு 1731. நிறுவியர் ஜோதன்பர்க். கேள்வி 80. இந்தியாவில் ஆங்கிலேயருக்கு கட்டிய முதல் கோட்டை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. 1640 கட்டியிருப்பாங்க. 1639 கட்டியிருப்பாங்க. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டியிருப்பாங்க. இந்தியாவில் ஆங்கிலேயருக்கு கட்டிய முதல் கோட்டை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. கேள்வி 81. தவறான இணையை கண்டறிக. பிரான்சிஸ் டே டென்மார்க் நாட்டை சேர்ந்தவரானா? கிடையாது. பிரான்சிஸ் டே வந்து இங்கிலாந்தை சேர்ந்தவங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் ஏ. பெட்ரோ காப்பல் வந்து போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர். கேப்டன் ஹாக்கின்ஸ் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். கால்பர்ட் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அங்கே பிரான்சிஸ் டே வந்து டென்மார்க்னு தந்திருக்காங்க. தவறு. ஆப்ஷன் ஏ தான் தவறாக இருக்குது. கேள்வி 82. இங்கிலாந்து ராணி எலிசபெத் கிழக்கிந்திய நாடுகளுடன் வர்த்தகம் செய்ய கவர்னர் மற்றும் லண்டன் வர்த்தக நிறுவனத்திற்கு ஒரு அனுமதி பட்டயம் வழங்கிய ஆண்டு. அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு அனுமதி தந்தது இங்கிலாந்து ராணி எலிசபெத். எப்போ தந்தாங்கன்னா 1600 டிசம்பர் 31. கேள்வி 83. போர்ச்சுகீசியரால் கோவாவில் அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்ட ஆண்டு. போர்ச்சுகீசியரால் கோவாவில் அச்சு இயந்திரம் எப்போ அமைச்சிருப்பாங்கன்னா 1556. கேள்வி 84. தவறான இணை எது? கண்டறிக. வைரங்கள் ஏற்றுமதி இடமாக வந்து பழவேற்காடு விளங்கியது. சரி. பிரான்சிஸ் டே வந்து மெட்ராஸை ஏற்படுத்தியிருப்பார். சரி. 4ஆம் கிறிஸ்டியன் டென்மார்க் ஏற்படுத்தியிருப்பார். சரி. இங்கே வில்லியம் கோட்டை வந்து பார்த்திங்கன்னா 1701 இருக்குது. அதாவது 1696 ஏற்படுத்தப்பட்ட கல்கத்தாவில் ஏற்படுத்திய கோட்டை தான் 1700 வில்லியம் கோட்டைன்னு பெயர் மாற்றிருப்பாங்க. இங்கே 701 தந்திருக்காங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. கேள்வி 85. சீகன் பால்கு எங்கே ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவினார்? சீகன் பால்கு வந்து தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவியிருப்பார். கேள்வி 86. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுநராக ஜோசப் பிராங்கைல்ஸ் டூப்ளே நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுநராக ஜோசப் பிராங்கைல்ஸ் டூப்ளே நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு 1742. 1742. கேள்வி 87. மாபெரும் முகலாய அரசர்களில் கடைசி அரசர் யார்? மாபெரும் முகலாய அரசர்களில் கடைசி அரசர் யார்னா அவுரங்கசீப். முகலாய அரசர் தோற்றுவித்தவர் யார்? பாபர். கேள்வி 88. போர்ச்சுகீசியரின் வருகைக்கான முக்கிய சான்றாக உள்ளது எது? போர்ச்சுகீசியரின் வருகைக்கான முக்கிய சான்றாக உள்ள இடம் வந்து சாந்தோம். கேள்வி 89. யாருடைய ஆட்சி காலத்தில் முதல் முறையாக பெரோஷாவினுடைய யமுனா கால்வாய் பழுது பார்க்கப்பட்டது? யாருடைய ஆட்சி காலத்தில் பெரோஷாவினுடைய யமுனா கால்வாய் பழுது பார்க்கப்பட்டனா அக்பருடைய ஆட்சி காலத்தில். கேள்வி 90. இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர். இந்தியாவில் போர்ச்சுகீசியர்களின் ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் அல்போன்சோ டி அல்புகர்க். கேள்வி 91. பின்வரும் ஐரோப்பிய நாடுகளுள் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடித்து முதன்மையாக இருந்த நாடு போர்ச்சுகல். கேள்வி 92. 1453ஆம் ஆண்டு கான்ஸ்டான்டினோபிள் யாரால் கைப்பற்றப்பட்டது? துருக்கியர்களால் கைப்பற்றப்பட்டது. கேள்வி 93. பின்வரும் ஐரோப்பிய நாட்டினருள் வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் பிரெஞ்சுக்காரர்கள். கேள்வி 94. தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் உள்ள தரங்கம்பாடி டேஸ் வர்த்தக மையமாக இருந்தது. தரங்கம்பாடி வந்து டேனியர்களின் வர்த்தக மையமாக இருந்தது. கேள்வி 95. டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு. டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு 1616. கேள்வி 96. இந்தியாவில் போர்ச்சுகீசியரின் அரசியல் தலைமையிடம் கோவா. கேள்வி 97. வந்தவாசி போர் யார் யாருக்கிடையே நடைபெற்றது? வந்தவாசி போர்னாவே 1760. வந்தவாசி போர் 1760 நடந்திருக்கும். சார் அயர்கோட்டுக்கும் கவுண்டி லாலிக்கிடையே நடைபெற்றது. கேள்வி 98. ஏழாண்டு போர் டேஸுடன் முடிவுக்கு வந்தது. ஏழாண்டு போர் பாரிஸ் உடன்படிக்கையோடு முடிவுக்கு வந்திருக்கும். கேள்வி 99. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1. அல்புகர்க் இந்தியாவில் போர்ச்சுகீசிய பேரரசை உண்மையில் நிறுவியவர் ஆவார். சரி. உடன்கட்டை ஏறு வழக்கத்தை நிறுத்த அல்புகர்க் முயன்றார். கூற்று இரண்டுமே சரி. கேள்வி 100. கூற்று காரணம். கூற்று 16ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியர் இந்தியாவிற்கு வருகை தந்தனர். 16ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியர் இந்தியாவிற்கு வருகை தந்தனர். சரி. அவர்களது உண்மையான நோக்கம் ஐரோப்பிய சந்தைக்கு தேவையான மிளகு, லவங்கம், கிராம்பு, ஏனைய நறுமண பொருட்களை கொள்முதல் செய்வதாகும். சரி. அப்போ இங்கே கூற்று சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா
12ஆம் வகுப்பு வரலாறு புதிய புத்தகம் யூனிட் 1லேருந்து 5 வரை இடம்பெற்றுள்ள 100 கேள்விக்கான விடைக்குறிப்புகளை பார்க்கலாங்க. 1. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இவர் 1906 ஆம்புலன்ஸ் படையில் இந்திய ஆர்வலர்கள் அதிகாரியாக செயல்பட்டு அவரது சேவைகளை பார்த்து கெய்சர்-இ பதக்கம் தந்திருக்காங்கன்னா கெய்சர்-இ இந்த பதக்கம் வாங்கியிருக்க மாட்டார். ஆம்புலன்ஸ் படையில் இந்திய ஆர்வலர்களின் ஒரு அதிகாரியாக 1906 செயல்பட்டிருப்பாங்க. அதுக்கான என்ன பதக்கம் தந்தாங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 1915 தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பினார். சரி. 1919 இந்திய தேசிய இயக்கத்திற்கு தலைமையேற்றார். சரி. 1924 நடைபெற்ற பெல்காம் காங்கிரஸ் மாநாட்டிற்கு காந்தி தான் தலைமை தாங்கியிருப்பார். சரி. கேள்வி 2. பின்வரும் கூற்றுகளை கவனித்து அவற்றில் சரியான கூற்றினை தேர்வு செய்க. எது சரின்னு பார்க்கலாம். அமெரிக்காவில் தொழில் புரட்சி ஏற்பட்டதை தொடர்ந்து கம்பெனி பின்பற்றிய கொள்கையானது இந்தியாவில் தொழில்கள் நீக்கப்படும் விளைவுகளை ஏற்படுத்தியதா? ஸோ தொழில் புரட்சியை பொறுத்தவரையும் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்காது, இங்கிலாந்தில் தான் ஏற்பட்டது. அப்போ முதல் கூற்று தவறு. ஆங்கில அரசு கட்டுப்பாடுகளற்ற சுதந்திர வணிகம் அதாவது லேசிஸ் ஃபெயர் எனும் கொள்கையை பின்பற்றியது. சரி. பருத்தி, சணல், பட்டு ஆகிய கச்சா பொருட்கள் இந்தியாவிலிருந்து இங்கிலாந்திற்கு எடுத்து செல்லப்பட்டன. சரி. கச்சா பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான இடமாக இங்கிலாந்து மாறியதா? தப்பு. கச்சா பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான இடமாக இந்தியா மாறி இருக்கும். அப்போ இங்கே சரியானது 2, 3 சரி. கேள்வி 3. இண்டிகோ கழகம் பற்றிய கூற்றுகளில் தவறான இணையை கண்டறின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இண்டிகோ கழகத்தை பொறுத்தவரையும் 1859 to 60 வங்காளத்தில் நடைபெற்றது. சரி. ஐரோப்பியர்களுக்கு சொந்தமாக இருந்த நிலங்களில் இந்திய குத்தகை விவசாயிகள் அவுரியை பெயரிட கட்டாயப்படுத்தினர். இது அவுரி புரட்சின்னு கூட சொல்லுவாங்க இண்டிகோ கழகத்தை. 1859 to 60. இண்டிகோ புரட்சியின் மூலம் விவசாயிகள் பண்ணையர்களை தெற்கு வங்காளத்திலிருந்து வெளியேற்றினாங்களா? வடக்கு வங்காளத்திலிருந்து வெளியேற்றிருப்பாங்க, தெற்கு கிடையாது. அப்போ 3வது தவறாக இருக்குது. அப்போ 3 மட்டும் தவறான இணை. கேள்வி 4. இந்தியாவில் ஏற்பட்ட பஞ்சங்கள் தொடர்பான கூற்றுகளில் சரியானது எது எவை? 4 கூற்று இருக்குது பஞ்சங்கள் தொடர்பாக. அதில் எது சரின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிங்க. என்னன்றதை பார்க்கலாம். 1770 முதல் 1900 ஆகிய ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் பஞ்சத்தின் காரணமாக 25 மில்லியன் மக்கள் உயிரிழந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 1770 1900 இந்த இடைப்பட்ட ஆண்டுகளுக்கு இடையில் இந்தியாவில் பஞ்சத்தின் காரணமாக 25 மில்லியன் மக்கள் உயிரிழந்திருக்காங்க. சரி. அடுத்து 1866 ஒரிசா பஞ்சத்தின் போது இந்த கூற்று ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஒரிசா பஞ்சம் ஏற்பட்டது எப்போன்னு கேட்டிருக்காங்க. 1866 ஒரிசா பஞ்சத்தின் போது 1.5 மில்லியன் மக்கள் பட்டினிக்கு பலியான நிலையில் ஆங்கிலேயர் 200 மில்லியன் பவுண்டு அரிசியை இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்தனர். சரி. மதராஸ் மாகாணத்தில் 3.5 மில்லியன் மக்கள் பஞ்சத்திற்கு பலியானதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மதராஸ் மாகாணத்தில் 3.5 மில்லியன் மக்கள் பஞ்சத்திற்கு பலியானதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. சரி. 1793 தொடங்கி 1900 வரையிலான காலப்பகுதியில் உலகில் பல்வேறு பகுதியில் நடைபெற்ற போர்களில் மரணமடைந்தவரின் எண்ணிக்கை 5 மில்லியனாக இருக்க 1891 1900 வரையிலான 10 ஆண்டுகளில் பஞ்சத்தினால் மட்டும் இந்தியாவில் 19 மில்லியன் மக்கள் உயிரிழந்ததாக மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர் வில்லியம் டிக்பை சொல்லியிருப்பார். அதாவது 1793 1900 வரை உலகின் பல்வேறு பகுதியில் பல போர்கள் நடந்தது. அந்த போர்களின் விளைவாக இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 5 மில்லியனாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் 10 வருஷத்தில் 1891 1900 வரை பார்த்திங்கன்னா ஏற்பட்ட பஞ்சத்தால் மட்டுமே 19 மில்லியன் மக்கள் இருந்ததா யார் சொல்லியிருக்காருன்னா மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியரான வில்லியம் டிக்பை குறிப்பிட்டிருப்பார். ஸோ இங்கே அனைத்துமே சரி. கேள்வி 5 பொறுத்துக. பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1843. சிலோன் ஆளுநர் மதராஸ் மாகாண ஆளுநருக்கு கடிதம் எழுதியது 1815. சிலோன் ஆளுநர் மதராஸ் மாகாண ஆளுநருக்கு கடிதம் எழுதிய 1815. புனிதமான மொழி சமஸ்கிருதம். முதல் சட்ட உறுப்பினர் டிபி மெக்காலே. சரியானது 2, 1, 4, 3. கேள்வி 6. பின்வரும் நிகழ்வுகளில் கால வரிசைப்படி அமைந்துள்ளதை தேர்வு செய்க. பொது கல்விக்கான பொதுக்குழு. மெக்காலே தனது புகழ்பெற்ற இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் எனும் குறிப்புகளை வெளியிட்டார். பம்பாய், சென்னை, கல்கத்தா ஆகிய இடங்களில் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது. இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்தநாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெரும்புரட்சி தான் இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்தநாள் சொல்லுவாங்க. அப்போது பொது கல்விக்கான பொதுக்குழு 1823. மெக்காலே தனது புகழ்பெற்ற இந்திய கல்வி குறித்த குறிப்புகளை 1835 வெளியிட்டார். பம்பாய், சென்னை, கல்கத்தாவில் பல்கலைக்கழகம் 1857 நடந்தது. இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்தநாள் 1857. இப்போ சரியானது 1, 2, 3, 4.
கேள்வி 7 தவறான இணையை தேர்வு செய்க. 3 ஆப்ஷனில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. இந்த 7வது கேள்விக்கு தவறானது எதுவுமே கிடையாது. 1 நவீன இந்திய கற்றறிந்தோர் பிரிவை சேர்ந்தவர்கள் ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர், சுவாமி விவேகானந்தர், அரவிந்த் கோஷ், கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நௌரோஜி, பிரோஷா மேத்தா, சுரேந்திரநாத். இவர்கள் எல்லாருமே நவீன இந்திய கற்றறிந்த பிரிவை சேர்ந்தவங்க. மேலை நாட்டு அறிஞர்கள் ஜான் லாக், ஜேம்ஸ் ஸ்டுவர்ட் மில், மாஜினி, கரிபால்டி, ரூசோ, தாமஸ் பெயின், மார்க்ஸ். சரி. நண்பன் பகைவன் என்ற வேறுபாடின்றி முழு வீச்சிலான பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொள்ளை அடிப்பதை பொறுத்தமட்டில் நாம் உண்மையாகவே நாதிர்ஷாவை மிஞ்சிவிட்டோம் என்று பம்பாய் மாகாணத்தின் முன்னாள் ஆளுநர் எல்பின்ஸ்டன், அப்போதைய இந்தியாவின் எதிர்கால அரச பிரதிநிதி 1864 அரச பிரதிநிதியாக நியமிக்கப்பட்ட சர் ஜான் லாரன்ஸுக்கு கடிதம் எழுதினார். சரி. கேள்வி 8 பின்வருவனவற்றில் தவறானது எது? பூனே ஜோதிபா பூலே புனேவை சேர்ந்தவர். கேரளா நாராயணகுரு. தமிழ்நாடு வைகுண்ட சாமிகள். ஐயன்காளி கர்நாடகாவை சேர்ந்தவரானா கிடையாது, தவறு. ஐயன்காளி எந்த பகுதியை சேர்ந்தவர்னா கேரளா பகுதியை சேர்ந்தவர். கேள்வி 9 பின்வரும் அமைப்புகளை கால வரிசைப்படி தேர்வு செய்க. பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், பிரார்த்தன சமாஜம், சென்னை வாசிகள் சங்கம். இதில் கால வரிசைப்படி அமைந்துள்ளது 1, 4, 3, 2. பிரம்ம சமாஜம் 1828 தொடங்கப்பட்டது, ராஜாராம் மோகன் ராய். ஆரிய சமாஜம் 1867 தொடங்கப்பட்டது. ஆரிய சமாஜம் 1875 தொடங்கப்பட்டது, சுவாமி தயானந்த சரஸ்வதி. பிரார்த்தன சமாஜம் தான் 1867 ஆத்மராம் பாண்டுரங் என்பவரால் தொடங்கப்பட்டது. சென்னை வாசிகள் சங்கம் MNA மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852 தொடங்கப்பட்டது. அப்போ இங்கே சரியான காலவரிசை 1, 4, 3, 2. கேள்வி 10 தவறான இணையை தேர்வு செய்க. இங்கே தவறானது சென்னை மகாஜன சங்கம் 1885 தப்பு. சென்னை மகாஜன சங்கம் 1884 தொடங்கியிருப்பாங்க, மே 16. சென்னை மகாஜன சங்கம் 1884 மே 16 தொடங்கியிருப்பாங்க. அப்போ தவறான ஆப்ஷன் சி. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. இந்திய தண்டனை சட்டம் 1870 பிரிவு 124A அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டத்தை குறிப்பிடுகிறது. பிராந்திய மொழி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1878, தாய்மொழி சட்டம்னு சொல்லலாம். அடுத்து சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1905, சரியாக இருக்குது. கேள்வி 11 இந்தியாவில் அறிமுகம் செய்ய வேண்டிய ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் யார்? ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் DP மெக்காலே. கேள்வி 12 பின்வரும் கூற்றுகள் சரியானது எது அவை? ஸோ 12வது கேள்விக்கு அனைத்துமே சரிங்க. ராஜாராம் மோகன் ராயின் பத்திரிகைகள் சம்வத் கௌமுகி 1821 வங்க மொழியில் வெளியிட்டார். மீரத் உல் அக்பர் பாரசீக மொழி. ஏற்கனவே இது கேட்டிருக்காங்க. சம்வத் கௌமுகி, மீரத் உல் அக்பர் யாருடைய பத்திரிகைக்குன்னா ராஜாராம் மோகன் ராயுடைய பத்திரிகைகள். சம்வத் கௌமுகி 1821 வங்க மொழியில் வெளியிட்டிருப்பார். மீரத் உல் அக்பர் பாரசீக மொழியில் வெளியிட்டிருப்பார். கீழ்திசைவாதிகள்னா வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், மேக்ஸ் முல்லர். கீழ்திசைவாதிகள் யார் யார்? வில்லியம் ஜோன்ஸு, சார்லஸ் வில்கின்ஸு, மேக்ஸ் முல்லர். தேசியத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனை, இந்திய குணநலங்களை, இந்திய உணர்வுகளை, இந்திய ஆற்றலை, இந்தியாவின் உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும். மேலும் உலகை தடுமாறச் செய்யும் பிரச்சனைகளை இந்திய மனப்பாங்குடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பதாகும் என அரவிந்த் கோஷ் எழுதியிருப்பார். சரி. ஸோ சரியானது அனைத்துமே சரி. இந்த 3வது கூற்று ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இந்த 3 ஆப்ஷனுமே ஆல்ரெடி TNPSCயில் கேட்கப்பட்ட கேள்விதான். கேள்வி 13 சென்னை வாசிகள் சங்கம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சென்னை வாசிகள் சங்கம் 1852 பிப்ரவரி 16 தொடங்கியிருப்பாங்க. சென்னை வாசிகள் சங்கத்தை பொறுத்தவரையும் 1852 பிப்ரவரி 26 தொடங்கியிருப்பாங்க. மே 16 தான் சென்னை மகாஜன சபை தொடங்கப்பட்டது 1884. சென்னை வாசிகள் சங்கம் 1852 பிப்ரவரி 26 தொடங்கப்பட்டது. இங்கே பிப்ரவரி 17 இருக்குது. முதல் கூற்று தவறு. சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த நில உடைமை வணிக வர்த்தகர் அமைப்பாகும். சரி. கஜுலா லட்சுமின் அரசு என்பது இவ்வமைப்பு உருவாதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தார். சரி. 2 மனுக்களை இங்கிலாந்து பாராளுமன்றத்தின் முன் சமர்ப்பிச்சிருப்பாங்க இந்த சென்னை வாசிகள் சங்கம். சரி. அப்போ சரியானது 2, 3, 4 சரி. இப்போ சென்னை வாசிகள் சங்கம் 1852 பிப்ரவரி 26 நிறுவப்பட்டது. கேள்வி 14 இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் HD செய்மோர் சென்னை வந்த ஆண்டு. இந்திய சீர்திருத்த கழகத்தின் தலைவர் யார்? HD செய்மோர். எப்போ வந்தார் சென்னைக்கு? அக்டோபர் 1853 வந்திருப்பார். கேள்வி 15 இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி தொடர அனுமதி அளித்த பட்டய சட்டம் எது? இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி தொடர அனுமதி அளித்த பட்டய சட்டம் 1853 பட்டய சட்டம். 1853 பட்டய சட்டம். கேள்வி 16 தவறான இணையை தேர்வு செய்க. லட்சுமியின் அரசு இயற்கை எய்திய ஆண்டு 1865 தப்பு. லட்சுமியின் அரசு இயற்கை எய்திய ஆண்டு 1866 தான் இயற்கை எய்தியிருப்பாங்க. 1866 இயற்கை எய்தியிருப்பாங்க.
ஸோ லட்சுமி அரசு இயற்கை எழுதிய ஆண்டு 1865 கிடையாது, 1866 தான் லட்சுமி அரசு இயற்கை எழுதியிருப்பாங்க. அப்போ தவறான இணை ஆப்ஷன் ஏ. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. சென்னை மகாஜன சங்கம் 1884 தொடங்கினாங்க, சரி. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885, சரி. அரசு பணிகள் இந்திய மயமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்த ஆண்டு 1877. அரசு பணிகள் இந்திய மயமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்த ஆண்டு 1877, சரி. கேள்வி 17. பின்வரும் கூற்றுகள் சரியானது எது எவை? ஸோ இங்கே 4 கூற்றுமே சரி, அனைத்துமே சரிங்க. என்னன்றதை பார்க்கலாம். ஆலன் ஆக்டேவியன் ஈயும் எனும் பணி நிறைவு பெற்ற இந்திய குடிமைப்பணி அதிகாரி டிசம்பர் 1884 சென்னையில் பிரம்மஞான சபையின் கூட்டம் ஒன்றுக்கு தலைமை தாங்கினார், சரி. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 டிசம்பர் 28 பம்பாயில் உருவாக்கப்பட்டது, சரி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் உமேஷ் சந்திர பானர்ஜி, சரி. அதாவது WC பானர்ஜின்னு சொல்லுவாங்க அல்லது உமேஷ் சந்திர பானர்ஜி ஃபுல் நேம். திலகர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் என்று 1897 முழங்கினார். திலகர் அதாவது பாலகங்காதர திலகர் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் என்று 1897 முழங்கினார். ஸோ அனைத்துமே இங்கே சரி. கேள்வி 18. பொறுத்துக பார்த்தீங்கன்னா இந்தியாவின் குரல் என்ற பத்திரிகை யாருன்னா இந்தியாவின் குரல் தாதாபாய் நௌரோஜி. பெங்காலி சுரேந்திரநாத் பானர்ஜி நடத்தியிருப்பார். மராட்டா கேசரி பாலகங்காதர திலகர். மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர் வில்லியம் டிக்பை. இந்தியாவின் குரல் தாதாபாய் நௌரோஜி, பெங்காலி சுரேந்திரநாத் பானர்ஜி, மராட்டா கேசரி பாலகங்காதர திலகர், மெட்ராஸ் டைம்ஸ் வில்லியம் டிக்பை. சரியான விடை 4, 3, 2, 1. கேள்வி 19. கூற்று காரணம். கூற்று. திலகர் 1897 ஜூலை 27 கைது செய்யப்பட்டு இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 124A கீழ் குற்றம் சாட்டப்பட்டார். 1897 ஜூலை 27 கைது செய்யப்பட்டு இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 124A கீழ் குற்றம் சாட்டப்பட்டார், சரி. காரணம் இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஏகாதிபத்திய ஆட்சிக்கு எதிராக நாடு தழுவிய எதிர்ப்புக்கு திலகர் அழைப்பு விடுத்தார், சரி. அப்போ இங்கே கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் என்பது கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். கேள்வி 20. தாதாபாய் நௌரோஜி பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? ஸோ தாதாபாய் நௌரோஜி பற்றி ரிப்பீட்டடாக இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் கேட்குறாங்க. ஸோ இங்கே தாதாபாய் நௌரோஜி பற்றிய கூற்றுகளில் 4மே சரி. என்னென்ன கூற்றுன்னு பார்க்கலாம். இந்திய தேசத்தின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்படுகிறார், சரி. 1870களில் பம்பாய் மாநகராட்சி கழகத்திற்கும் 1870களில் பம்பாய் மாநகராட்சி கழகத்திற்கும் நகரசபைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார், சரி. லண்டனில் இந்திய சங்கம் இந்தியன் சொசைட்டி 1865 கிழக்கிந்திய கழகம் ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் 1866 2 அமைப்பை உருவாக்கியிருப்பார். யார்? தாதாபாய் நௌரோஜி. இந்தியன் சொசைட்டி 1865, ஈஸ்ட் இந்தியா கழகம் அதாவது ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் 1866 2 அமைப்பை உருவாக்கினார், சரி. இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற புத்தகத்தை 1901 வெளியிட்டார், சரி. 21வது கேள்வி. பின்வரும் எது ஒன்று சரியாக பொருந்தியுள்ளது? அப்போ 4 ஆப்ஷனில் 1 மட்டும்தான் சரியாக இருக்குது. எது? சென்னை வாசிகள் சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1852, சரி. அடிமை முறை ஒழிக்கப்பட்டது 1859 கிடையாது. இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1843. ஆங்கில கல்வி சட்டம் 1835. ஆங்கில கல்வி சட்டம் 1835 ஏற்பட்டது. இண்டிகோ கழகத்தை பொறுத்தவரை 1835 கிடையாது, 1859 to 60. 1859 to 60 தான் இண்டிகோ கழகம். அப்போ இங்கே சரியானது 21க்கு சி. 22. பின்வரும் அமைப்புகள் தொடங்கப்பட்ட சரியான காலவரிசையை தெரிவு செய்க. கிழக்கிந்திய கழகம். கிழக்கிந்திய கழகம் எப்போ தொடங்கினாங்க? 1866 தொடங்கினாங்க. சென்னை மகாஜன சங்கம் 1884 தொடங்கினாங்க. சென்னை வாசிகள் சங்கம் 1852 தொடங்கினாங்க. இந்திய சங்கத்தை தொடங்குது இந்தியன் சொசைட்டி 1865 தொடங்கியிருப்பாங்க. இந்த கிழக்கிந்திய கழகமும் இந்திய சங்கமும் தாதாபாய் நௌரோஜியால் தொடங்கப்பட்டது. அப்போ இங்கே சரியானது 3, 4, 1, 2. கேள்வி 23. இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யார்? இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவந்து ஆலன் ஆக்டேவியன் ஈயும், ஏஓ ஈயும்னு சொல்லலாம். கேள்வி 24. சென்னையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் ஆண்டுகளில் தவறானது. சென்னையில் நடைபெற்ற ஐஎன்சி மாநாடுகள் பார்த்தீங்கன்னா தவறானது 1902 வருமானம் வராது. அதே 1887, 1894, 1897 நடைபெற்றது. கேள்வி 25. இந்திய தேசிய காங்கிரஸ் நடைபெறாத ஆண்டுகளில் சரியானது. இந்திய தேசிய காங்கிரஸ் நடைபெறாத ஆண்டுகளில் சரியானது 4 ஆப்ஷன் எது சரின்னா 1 மட்டும்தான் சரி. அப்போது ஐஎன்சி மாநாடு எந்தெந்த ஆண்டில் நடக்கலைன்னா 1930, 1935, 1941 to 45, 1941 and 45. அதே சென்னையில் ஐஎன்சி மாநாடுகள் நடைபெற்ற ஆண்டுகளில் சரியானது. ஐஎன்சி மாநாடு மொத்தம் சென்னையில் 7 முறை நடைபெற்றிருக்கும். ஐஎன்சி மாநாடு சென்னையில் 1 1887, 1894, 1898,
1903, 1908, 1914, 1927. சென்னையில் மட்டும் ஐஎன்சி மாநாடு 7 முறை நடந்திருக்கும். ஒன்று 1887, 1894, 1898, 1903, 1908, 1914, 1927. கேள்வி 26. பின்வரும் எது ஒன்று சரியாக அமைந்துள்ளது? அப்போ ஒன்று மட்டும்தான் சரியாக இருக்குது. இந்திய பத்திரிகை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1910. இதே பொதுக்கூட்டங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1906 தவறு. பொதுக்கூட்டங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1907. வெடிமருந்து சட்டம் 1908. வெடிமருந்து சட்டம் 1908. செய்தித்தாள் சட்டமும் 1908. செய்தித்தாள் சட்டம் 1908. பொதுக்கூட்டங்கள் சட்டம் 1907. வெடிமருந்து சட்டம் 1908. செய்தித்தாள் சட்டம் 1908. இந்திய பத்திரிகை சட்டம் 1910. இங்கே 3மே மாறி இருக்குது. ஒன்று மட்டும் தான் சரியாக இருக்குது. அப்போ சரியானது ஆப்ஷன் டி. கேள்வி 27. வங்கப்பிரிவினை பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. வங்கப்பிரிவினை பற்றிய கூற்றுகளில் தவறானது ஜூலை 20, 1905 வங்கப்பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதா? தப்பு. ஜூலை 19 வங்கப்பிரிவினை பிரிக்கிறவங்கன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது ஜூலை 19ஆம் தேதி. ஜூலை 19, 1905 வங்கப்பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது ஜூலை 19, 1905 தான் வந்திருக்குன்னு இங்கே 20ன்னு தந்திருக்காங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் டி. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. என்னன்றதை பார்க்கலாம். வங்காளம் பிரிக்கப்பட வேண்டியதின் அவசியம் தொடர்பாக 1860ஆம் ஆண்டு முதலாக விவாதங்கள் நடைபெற்று வந்தன. மார்ச் 1890இல் பிரிவினைக்கான திட்டத்திற்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது. சரி. ரிஸ்லி அறிக்கை பிரிவினைக்கு ஆதரவான 2 காரணங்களை முன்வைத்தது. 1 வங்காளத்திற்கு சுமை குறையும், 2 அசாமின் முன்னேற்றம். சரி. வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்ட நாள் அக்டோபர் 16, 1905. அக்டோபர் 16 ரொம்ப முக்கியமான நாள். உலக உணவு தினம் அக்டோபர் 16 தான். அதே போல் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு அக்டோபர் 16, 1799 தான். வங்காளம் பிரிக்கப்பட்ட நாளும் அக்டோபர் 16. கேள்வி 28. பின்வரும் கூற்றுகளை கவனித்து சரியான இணையை தேர்வு செய்க. அப்போ இதில் 4 கூற்றில் 2 மட்டும் தான் சரியாக இருக்குது. இது 1, 4 சரியாக இருக்குது. 1905 ஆகஸ்ட் 7 கல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் சுதேசி இயக்கம் முறையாக பிரகடனம் செய்யப்பட்டது. சரி. சுதேசி இயக்கத்தின் குறிக்கோள் குறித்து தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி என சுருக்கமாக அரவிந்த் கோஷ் எழுதினாரா? அரவிந்த் கோஷ் எழுத கிடையாது, ஜி சுப்பிரமணியம் எழுதியிருப்பார். என்னன்னு எழுதியிருக்காரு? சுதேசி இயக்கத்தின் குறிக்கோள் குறித்து தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி என சுருக்கமாக எழுதந்து யாருன்னா ஜி சுப்பிரமணியம் சொல்லியிருப்பார். அப்போ 2வது கூற்று தவறு. 3 சுதேசி இயக்கமானது நம்முடைய தொழில்களின் முன்னேற்றத்திற்கானது மட்டுமல்ல, நமது தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளின் மேம்பாட்டிற்குமானது என்று அரவிந்த் கோஷ் சொல்லியிருப்பார். இது 2, 3 மாறி இருக்கும். சுதேசி இயக்கமானது நம்முடைய தொழில்களின் முன்னேற்றத்திற்கானது மட்டுமல்ல, நமது தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளின் மேம்பாட்டிற்குன்னு சொன்னது அரவிந்த் கோஷ். அப்போ 3வது கூற்று தவறு. 4 சுதேசி என்பதன் பொருள் ஒருவரது சொந்த நாடு என்பதாகும். இத்தத்துவத்தின் தோற்றமானது 1872இல் பூனாவில் மகாதேவ் கோவிந்த ரானடே தனது தொடர் சொற்பொழிவின் மூலம் தொடங்குகிறது. சுதேசி இயக்கம் பார்த்தீங்கன்னா எங்கே தொடங்குதுனாவே 1872 பூனாவில் மகாதேவ் கோவிந்த ரானடே எம்ஜி ரானடேயுடைய தொடர் சொற்பொழிவின் மூலம் அங்கிருந்து தொடங்கியது. அப்போது 1, 4 சரி. கேள்வி 29. சுதேசி என்பது நமக்குள் இருக்கும் ஆன்மபலம். அது வெகு தொலைவிலிருந்து கிடைப்பனவற்றை ஒதுக்கி வைத்து நமக்கு வெகு அருகேயுள்ள சுற்றுப்புறத்திலிருந்து கிடைக்கும் பயன்களையும் சேவைகளையும் பயன்படுத்தும் வண்ணம் இங்கு உள்ளவர்களால் தயார் செய்யப்படும் பொருட்களை மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படியான தொழில் எங்கு தேவைப்படுகின்றனோ அங்கே அவைகள் திறம்படவும் முழுமையாகவும் செயல்பட சேவை செய்ய வேண்டும் என்று கூறியவர் யார்? மகாத்மா காந்தி. கேள்வி 30. கல்கத்தா மாநகராட்சி குழுவில் அங்கம் வகித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைத்தவர் யார்? கல்கத்தா மாநகராட்சி குழுவில் அங்கம் வகித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர் எண்ணிக்கையை குறைத்தவர் கர்சன் பிரபு. கேள்வி 31. தவறான இணையை தேர்ந்தெடு. பல்கலைக்கழக சட்டம் 1904, அலுவலக ரகசிய சட்டம் 1904 தான் ஏற்படுத்தியிருப்பாங்க. அப்போ இங்கே தவறான இணை ஆப்ஷன் பாம்பே. அலுவலக ரகசிய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1904, பல்கலைக்கழக சட்டமும் 1904 தான். துக்க தினம் 1905 அக்டோபர் 16 துக்க தினமாக அனுசரிச்சிருப்பாங்க. இந்தியாவின் பிரதேச மறுவிநியோகம் 1903. இந்தியாவின் பிரதேச மறுவிநியோகம் சரியாக இருக்குது, 1903 தான் அறிவிச்சிருப்பாங்க. கேள்வி 32. பொறுத்துக. சுய உதவி ஆத்ம சக்தின்றதை சொன்னது யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். சுய உதவி ஆத்ம சக்தின்றது சொன்னது ரவீந்திரநாத் தாகூர். விடிவெள்ளி கழகம் 1902 சதீஷ் சந்திர முகர்ஜியால் டான் சொசைட்டின்னு சொல்லுவாங்க, 1902. கல்விக்கான தேசிய கழகம்
கல்விக்கான தேசிய கழகம் 1905 நவம்பர் 5ஆம் தேதி தொடங்கப்பட்டது. வங்காள தேசிய கல்லூரி 1906 ஆகஸ்ட்டில் தொடங்கியிருப்பாங்க. வங்காள தேசிய கல்லூரி 1906 ஆகஸ்ட்டில் தொடங்கியிருப்பாங்க. அப்போ சரியானது 4, 3, 2, 1. கேள்வி 33 பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. ஸோ பின்வரும் கூற்றுகளில் சரியானதுன்னா அனைத்துமே சரி. 33க்கு ஆன்சர் 1. சுய பொருளாதார வளர்ச்சிக்கு அழைப்பிடித்தவர் ரவீந்திரநாத் தாகூர். சரி. அடிமை நிறுவனங்களிலிருந்து வெளியே வரும்படி சதீஷ் சந்திரா மாணவர்களுக்கு ஒரு உணர்ச்சிகரமான வேண்டுகோள் விடுத்தார். சரி. லால் பால் என்று அழைக்கப்படுபவர்கள் லாலா லஜபதி ராய், பால கங்காதர திலகர், பிபின் சந்திரபால். லால் பால் இதுவும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. லாலா லஜபதி ராய், பால கங்காதர திலகர், பிபின் சந்திரபால். சரி. சுதேசி இயக்க காலப்பகுதியில் தீவிர தேசியவாதத்தின் மையப்புள்ளிகளாக திகழ்ந்தவை மகாராஷ்டிரா, வங்காளம், பஞ்சாப். சுதேசி இயக்க காலப்பகுதியில் தீவிர தேசியவாதத்தின் மையப்புள்ளிகளாக திகழ்ந்தவை மகாராஷ்டிரா, வங்காளம், பஞ்சாப். ஸோ அனைத்துமே சரிங்க. கேள்வி 34 சுயராஜ்யம் பற்றிய கருத்துக்களில் சரியானது எது எவை? 2 கருத்துக்கள் தந்திருக்காங்க. அதில் 2மே சரிங்க. 34 சுயராஜ்யம் பற்றிய கருத்துக்கள். 1. திலகருக்கு சுயராஜ்யம் என்பது நிர்வாகத்தின் மீதான இந்தியர்களின் கட்டுப்பாடு அல்லது சொந்த மக்களின் நிர்வாகம் என்பது மட்டுமே தவிர இங்கிலாந்துடனான உறவுகள் அனைத்தையும் துண்டித்துக் கொள்வதல்ல. சரி. பிபின் சந்திரபாலின் கருத்துப்படி சுயராஜ்யம் என்பது அந்நிய ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல் என்பதாகும். சரி. அப்போ இங்கே 1, 2 சரி. கேள்வி 35 பின்வரும் நிகழ்வுகளில் கால வரிசைப்படி அமைந்துள்ளதை தேர்வு செய்க. மிண்டோ பிரபு இந்திய அரச பிரதிநிதியாக நியமனம். டாக்கா அனுசீலன் சமதி. 3. ரங்பூர் முதல் சுதேசி கொள்கை. 4. ஓம் சந்திர கனுகோ இராணுவ பயிற்சி பெறுவதற்காக பாரிஸ் சென்றார். அப்போ பின்வரும் நிகழ்வுகளில் கால வரிசைப்படி சரியானது எதுனா 1. மிண்டோ பிரபு இந்திய அரச பிரதிநிதியாக நியமிக்கப்பட்ட ஆண்டு 1906. டாக்கா அனுசீலன் சமிதி ஏற்பட்ட ஆண்டோ 1906. ரங்பூர் முதல் சுதேசி கொள்ளை நடைபெற்றதோ 1906. ஓம் சந்திர கனுகோ இராணுவ பயிற்சி பிறகு பாரிஸ் சென்றதோ 1906 தான் போயிருப்பார். அப்போது சரியான கால வரிசை 1, 2, 3, 4 சரி. கேள்வி 36 தீவிர தேசியவாதிகளின் கோட்டை என கருதப்பட்ட இடம் பூனா. கேள்வி 37 சுதேசி, புறக்கணிப்பு, தேசிய கல்வி, சுயாட்சி ஆகியவை தொடர்பான 4 தீர்மானங்கள் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் தீவிர தேசியவாதிகள் நிறைவேற்றினர்? சுதேசி, புறக்கணிப்பு, தேசிய கல்வி, சுயாட்சி ஆகியவை தொடர்பான 4 தீர்மானங்கள் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் தீவிர தேசியவாதிகள் நிறைவேற்றிருப்பாங்கன்னா 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில். கேள்வி 38 பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி தேர்வு செய்க. அலிப்பூர் குண்டுவெடிப்பு, மிண்டோ மார்லி சீர்திருத்தம், அடுத்து ஆஷ் படுகொலை, அடுத்து சென்னைக்கு பிபின் சந்திரபால் வருகை. அலிப்பூர் குண்டுவெடிப்புனாவே நமக்கு ஞாபகம் வரும் 1908 ஏப்ரல் 30. அலிப்பூர் குண்டுவெடிப்பு தொடங்கை 1908 ஏப்ரல் 30. மிண்டோ மார்லி சீர்திருத்தனாவே 1909. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909. ஆஷ் படுகொலை 1911 ஜூன் 17. ஆஷ் படுகொலை 1911 ஜூன் 17. சென்னைக்கு பிபின் சந்திரபால் வருகை 1907. சென்னைக்கு பிபின் சந்திரபால் வருகை 1907. அப்போ சரியானது 4, 1, 2, 3. 4, 1, 2, 3. கேள்வி 39 அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷனில் அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பான கூற்றுகள் தவறானது எதுனா ஆப்ஷன் டெல்லி தான் தவறு. அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிக்காக மோதிலால் நேரு வாதாடினாரா? மோதிலால் நேரு வாதாடி இருக்க மாட்டார். சித்ரஞ்சன் தாஸ் தான் வாடியிருப்பார். சிஆர் தாஸ் தான் அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக கோர்ட்டில் வாதாடி இருப்பார். இங்கே மோதிலால் நேரு கிடையாது. சுதேசி மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. அலிப்பூர் குண்டுவெடிப்பு பற்றிய வழக்கு பற்றிய கூற்றுகள் எது சரின்னு பார்க்கலாம். சுதேசி போராட்டக்காரர்களை கொடூரமாக நடத்திய டக்ளஸ் கிங்ஸ்போர்டு எனும் ஆங்கில அதிகாரியை கொள்வதற்கான பொறுப்பு இளம் புரட்சிவாதிகளான 18 வயது நிரம்பிய குதிராம் போஸ், 19 வயதான பிரபலா சாக்கி ஆகியோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சரி. 1908 ஏப்ரல் 30 அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்குனாவே அலிப்பூர் குண்டுவெடிப்பு நிகழ்வு எப்போ நடந்தது? 1908 ஏப்ரல் 30 ஒரு சாரட் வண்டியின் மீது குண்டை வீச கிங்ஸ்போர்ட் பதிலாக வேறு 2 ஆங்கில பெண்கள் அதில் கொல்லப்பட்டனர். சரி. அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் அரவிந்த கோஷ், அவரின் சகோதரர் பரிந்தர் குமார் கோஷ் அவர்களுடன் மேலும் 35 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். சரி. அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு எப்போ நடைபெற்றனா 1908 ஏப்ரல் 30.
கேள்வி 40 சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பற்றிய கூற்றுகள் சரியானது. லாஸ்ட்டுக்கு எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பற்றியது. அனைத்துமே சரிங்க, 4 கூற்றுமே சரி. 1 1906 வஉசி சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி சுதேஷ் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி SSNC எனும் கூட்டு பங்கு நிறுவனத்தை பதிவு செய்தார். பாண்டித்துரை அஜி பக்கீர் முகமதும் பெரிய பங்குதாரர்களில் இருவராவர். சரி. மொத்த முதலீடான 10 லட்சம் 40,000 பங்குகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பங்கு ரூபாய் 25 வீதம் இந்தியர்கள், இலங்கையைச் சேர்ந்தவர்கள், ஆசிய நாடுகளைச் சேர்ந்தவருக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது. சரி. வஉசி SS கலியா SS லாவோ என 2 நீராவி கப்பல்களை வாங்கினார். சரி. சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றி குறித்து லோகமானிய திலகர் தன்னுடைய கேசரி மராட்டா பத்திரிகைகள் எழுதினார். அரவிந்த் கோஷும் சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியின் பங்குகள் விற்பனையாவதற்கு உதவினார். சரி. அப்போ சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி பற்றிய கூற்றுகளில் அனைத்துமே சரிங்க. கேள்வி 41 பின்வரும் நிகழ்வுகளில் காலவரிசைப்படி அமைந்துள்ளதை தேர்வு செய்க. கோரல் பருத்தி நூற்பாலை தொழிலாளர் வேலை நிறுத்தம். கோரல் பருத்தி நூற்பாலை தொழிலாளர் வேலை நிறுத்தம் நடைபெற்ற ஆண்டு 1908. பர்சால் காங்கிரஸ் மாநாடு 1906. பர்சால் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது 1906. சுப்பிரமணிய பாரதி சுதேசமித்திரன் பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு. சுப்பிரமணிய பாரதி சுதேசமித்திரன் பத்திரிகையின் பணியாசிரியராக சுப்பிரமணிய பாரதி சுதேசமித்திரன் பத்திரிகையின் துணை ஆசிரியராக எப்போ பணி நியமர்த்தினாங்கன்னா 1904. பாரதி சகோதரி நிவேதாத்தை சந்தித்தது 1906 சந்திச்சிருப்பாங்க. பாரதி சகோதரி நிவேதாத்தை சந்தித்து 1906. இங்கே சரியானது 1906. அப்போது 3421 3421. ஸோ 41வது கேள்வி பின்வரும் நிகழ்வுகளில் கால வரிசைப்படி அமைந்துள்ளதை தேர்வு செய்களை பொறுத்தவரையும் இங்கே சுப்பிரமணிய பாரதி சுதேசமித்திரன் பத்திரிகையில் துணை ஆசிரியராக பணியமர்த்தப்பட்டது 1904. பாரதி சகோதரி நிவேதிதாவை சந்தித்தது 1905. 6ன்னு சொல்லியிருப்பேன், சாரி. அதுக்கடுத்து கோரல் பருத்தி நூற்பாலை தொழிலாளர் வேலை நிறுத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1908 நடந்திருக்கும். பர்சால் காங்கிரஸ் மாநாடு 1906 நடைபெற்றது. அப்போ சரியான விடை 3421. இயர் மாற்றி சொல்லியிருக்கேன், மாற்றிக்கோங்க. கேள்வி 42 தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி நாளிதழ் எது? தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி நாளிதழ் சுதேசமித்திரன். 43 தவறானது எது? குருமணி என்று அழைக்கப்பட்டவர் குருமணினா நிவேதிதா. சரி. டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூலை எழுதந்து பாலகங்காதர திலகர். டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூலை எழுதந்து பாலகங்காதர திலகர். சரி. தீவிர தேசியவாதத்தின் குரலாக இந்தியா என்ற வார இதழ் இருந்தது. சரி. வாஞ்சிநாதனுக்கு கைத்துப்பாக்கியை பயன்படுத்த பயிற்சியை தந்தவர் வஉசி. ஆனால் வஉசி கிடையாது, வாவே சுப்பிரமணி தான் வந்து வாஞ்சிநாதனுக்கு கைத்துப்பாக்கியை பயன்படுத்த பயிற்சியை தந்திருப்பார். அப்போ இங்கே தவறான இணை ஆப்ஷன் டெல்லி. தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் சுதேசி தினமாக எந்த நாளை திருநெல்வேலியில் கொண்டாட முடிவு செஞ்சாங்க? தமிழ்நாடு சுதேசி இயக்க தலைவர்கள் சுதேசி தினமாக எந்த நாளை திருநெல்வேலியில் கொண்டாட முடிவு செஞ்சாங்கன்னா மார்ச் 9. கேள்வி 45 சூரத்தில் நடைபெறவிருந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு காங்கிரசின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர் தீவிர தேசியவாதிகள் முன்மொழியப்பட்டது? லாலா லஜபதி ராய். கேள்வி 46 கல்கத்தாவில் அனுசீலன் சமிதியை நிறுவியவர் யார்? ஜஜேந்திரநாத் பானர்ஜியும் பரிந்தர் குமார் கோஷும். அனுசீலன் சமிதியை நிறுவந்து யார்? ஜஜேந்திரநாத் பானர்ஜி, பரிந்தர் குமார் கோஷ். கேள்வி 47 ஜப்பான் ரஷ்யாவை வீழ்த்திய ஆண்டு 1905. கேள்வி 48 பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 3 கூற்று இருக்குது. 3 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். 1 மேற்கத்திய இந்தியாவில் திலகர் தலைமையிலும் தென்னிந்தியாவில் டாக்டர் அனிபெசன்ட் தலைமையிலும் தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்டது. சரி. லக்னோ ஒப்பந்தம் 1916 கையெழுத்தானது. சரி. அனிபெசன்ட் இந்தியாவிற்கு 1893 வருகை தந்தார். அனிபெசன்ட் இந்தியாவுக்கு முதல் வந்தது 1893. அப்போ சரியானது 1 2 3 சரி. கேள்வி 49 வாரணாசியில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் யார்? வாரணாசியில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிபெசன்ட் தான் நிறுவியிருப்பாங்க. 49க்கு சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 50 பின்வரும் கூற்றுகளில் எந்த இணை தவறாக உள்ளது? எந்த இணைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே திலகரின் இயக்கத்துக்கு 5 கிளைகள் ஒதுக்கப்பட்டன்னு இருக்கு. 4ஆம் இணை தவறாக இருக்குது. அதாவது திலகரின் இயக்கத்துக்கு வந்து 4 கிளைகள் தான்
திலகரின் இயக்கத்துக்கு 6 கிளைகள் ஒதுக்கப்பட்டது. இங்கே 5 கிளைகள்னு தந்திருக்காங்க, தவறு. திலகரின் இயக்கத்துக்கு தன்னாட்சி இயக்கத்துக்கு 6 கிளைகள் ஒதுக்கியிருப்பாங்க. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. ஒன்று 1907 எச்எஸ் ஆல்காட் 1907 எச்எஸ் ஆல்காட் மறைவுக்கு பிறகு பிரம்மஞான சபையின் உலக அளவிலான தலைவராக அன்னிபெசன்ட் அம்மையார் பதவி வகித்தார். சரி. பிரம்மஞான சபையின் தலைமையகம் சென்னையின் அடையாறு ஆகும். சரி. திலகரின் தன்னாட்சி இயக்கம் ஏப்ரல் 1916 பெல்காமில் நடந்த பம்பாய் மாகாண மாநாட்டில் நிறுவப்பட்டது. சரி. கேள்வி 51. தன்னாட்சி பற்றிய கொள்கைகளை பரப்பியதற்காக 1916 ஜூலை 23 தமது டேஸாவது பிறந்த நாளில் திலகர் கைது செய்யப்பட்டார். தன்னாட்சி பற்றிய கொள்கைகளை பரப்பியதற்காக 1916 ஜூலை 23 திலகர் தன்னுடைய 60வது பிறந்த நாளில் கைது செய்யப்பட்டார். கேள்வி 52. அன்னிபெசன்ட் அம்மையார் தொடர்பான நிகழ்வுகளில் கால வரிசைப்படி அமைந்துள்ளதை தேர்வு செய்க. 1. தி காமன்வெல்த் என்ற வாராந்திர பத்திரிகை தொடங்கம். அடுத்து நியூ இந்தியா என்ற தினசரி பத்திரிகை தொடக்கம். ஹவ் இந்தியா ரஃப் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பிலான புத்தகத்தை பதிப்பித்தார். 4. அயர்லாந்தின் தன்னாட்சி இயக்கத்தின் அடிப்படையில் இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை துவக்கப் போவதாக முறைப்படி அறிவித்தார். அப்போ அன்னிபெசன்ட் அம்மையார் தொடர்பான நிகழ்வுகளில் கால வரிசைப்படி சரியானது ஆப்ஷன் பாம்பே 1, 3, 2, 4 சரியாக இருக்குது. அப்போது தி காமன்வெல்த் என்ற பத்திரிகை, தி காமன்வெல்த் என்ற வாராந்திர பத்திரிகை எப்போ தொடங்கினார்? 1914. நியூ இந்தியா என்ற தினசரி பத்திரிகை தொடங்குறது 1915. ஹவ் இந்தியா ரஃப் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பிலான புத்தகத்தை பதிப்பித்த ஆண்டும் 1915. அயர்லாந்தின் தன்னாட்சி இயக்கத்தின் அடிப்படையில் இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை அறிவித்தது வந்து பார்த்திங்கன்னா 1915 செப்டம்பர் 28. 1915 செப்டம்பர் 28 முறைப்படி அறிவிச்சிருப்பார். அப்போ சரியானது 1, 3, 2, 4. தி காமன்வெல்த் என்ற வாராந்திர பத்திரிகை தொடக்கம் 1914. நியூ இந்தியா என்ற தினசரி பத்திரிகை தொடக்கம் 1915. ஹவ் இந்தியா ரஃப் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பிலான புத்தகத்தை பதிப்பித்த ஆண்டு 1915. அயர்லாந்து தன்னாட்சி இயக்கத்தின் அடிப்படையில் இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை துவக்கப் போவதாக 1915 செப்டம்பர் 28 முறைப்படி அறிவிச்சிருப்பார். கேள்வி 53. இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் என்று முழக்கமிட்டவர் யார்? இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் என்று முழக்கமிட்டவர் அன்னிபெசன்ட். கேள்வி 54. தன்னாட்சி என்பது நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட சபைகள் மூலமாகவும் அவர்கள் சபைக்கு கடமைப்பட்டவர்களாகவும் விளங்க நடைபெறும் ஆட்சியாகும் என்று கூற்றை கூறியவர் அன்னிபெசன்ட். கேள்வி 55. இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை என்று அறிவித்தவர் அன்னிபெசன்ட். இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை என்று அறிவித்தவர் அன்னிபெசன்ட். கேள்வி 56. அன்னிபெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாக அரச பட்டத்தை நைட்வுட் பட்டத்தை துறந்தவர் யார்னா சார் எஸ் சுப்பிரமணியன் தான் நைட்வுட் பட்டத்தை துறந்திருப்பாங்க. அன்னிபெசன்ட் கைது செஞ்சிருவாங்க. அதற்கு எதிராக வந்து எஸ் சுப்பிரமணியத்துக்கு வழங்கப்பட்ட நைட்வுட் பட்டத்தை துறந்திருப்பார். கேள்வி 57 பொறுத்துக. 1917 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு 1917 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு தலைமை தாங்கந்த அன்னிபெசன்ட். இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற நூலை எழுதுந்து வேலண்டைன் சிரோல். இந்தியன் அன்ரெஸ்ட் நூலை எழுதுந்து வேலண்டைன் சிரோல். தன்னாட்சி இயக்கம் 1900 இந்திய காமன்வெல்த் லீக்குன்னு பெயர் மாற்றிருப்பாங்க. தன்னாட்சி இயக்கத்தை என்னன்னு பெயர் மாற்றினாங்க? இந்திய காமன்வெல்த் லீக்குன்னு பெயர் மாற்றிருப்பாங்க. திலகர் பிரிட்டன் சென்ற ஆண்டு 1918. திலகர் பிரிட்டன் சென்ற ஆண்டு 1918. சரியானது 2, 4, 1, 3. கேள்வி 58. பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி தேர்வு செய்க. இப்போ 58க்கு சரியான விடை ஆப்ஷன் சி 3, 4, 1, 2. தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசு என்பது இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் குறிக்கோள் என்பது புதிய வெளியுறவு அமைச்சர் மாண்டேகு அறிவித்தார். மாண்டேகு அறிவிப்பு. இந்திய காமன்வெல்த் லீக்கை இந்திய லீக் என்று வி கே கிருஷ்ணமேனன் மாற்றம் செய்தார். மதராஸில் தன்னாட்சி இயக்கம் அன்னிபெசன்ட் தொடங்கினார். அடுத்து வந்து இம்பீரியல் சட்டப்பேரவைக்கு இந்து மற்றும் முஸ்லீம் உறுப்பினர்கள் தேர்வு. அப்போ மதராஸில் தன்னாட்சி இயக்கம் அன்னிபெசன்ட் தொடங்குது 1916 ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து இம்பீரியல் சட்டப்பேரவைக்கு இந்து மற்றும் முஸ்லீம்கள் உறுப்பினர்கள் தேர்வு. இம்பீரியல் சட்டப்பேரவைக்கு இந்து முஸ்லீம் தேர்வு வந்து நடந்தது. ஸோ 1916 அக்டோபர் 1916 வந்து பார்த்திங்கன்னா இம்பீரியல் சட்டப்பேரவைக்கு இந்து முஸ்லீம் உறுப்பினர்கள் தேர்வாயிருப்பாங்க. மதராஸில் தன்னாட்சிக்கு அன்னிபெசன்ட் தொடர்ந்து 1916. அப்போ 3, 4. அதுக்கடுத்து 1 வந்து பார்த்திங்கன்னா தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசு என்பதே இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் குறிக்கோள் என்பது புதிய வெளியுறவு அமைச்சர் மாண்டேகு அறிவிப்பு. மாண்டேகு அறிவித்தது 1917 ஆகஸ்ட் 20. மாண்டேகு அறிவிப்பு 1917 ஆகஸ்ட் 20. அடுத்து இந்திய காமன்வெல்த் லீக்கை இந்திய லீக் என்று வி கே கிருஷ்ணமேனன் எப்போ மாற்றிருப்பார்னா இந்திய காமன்வெல்த் லீக்கை இந்திய லீக் என்று வி கே கிருஷ்ணமேனன் மாற்றது 1929. இப்போ சரியானது 3, 4, 1, 2. கேள்வி 59.
கர்சன் பிரபு உளவுத்துறையை உருவாக்கிய ஆண்டு. கர்சன் பிரபு உளவுத்துறையை உருவாக்கிய ஆண்டு 1903. கேள்வி 60 தவறானது எது? வெடிப்பொருட்கள் சட்டம் 1908 சரி. இந்திய பத்திரிகை சட்டம் 1910 சரி. தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம் 1911 சரி. வெளிநாட்டினர் அவசர சட்டம் 1915 கிடையாது. வெளிநாட்டினர் அவசர சட்டம் 1914. வெளிநாட்டினர் அவசர சட்டம் 1914 ஏற்படுத்தியிருப்பாங்க. இப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. வெடிப்பொருட்கள் சட்டம் 1908, இந்திய பத்திரிகைகள் சட்டம் 1910, தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம் 1911, வெளிநாட்டினர் அவசர சட்டம் 14 ஏற்றிருப்பாங்க, அங்கே 15 இருக்குது. தவறானது 60க்கு ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 61 பின்வரும் கூற்றுகளை கவனி, மேற்கண்ட கூற்றுகள் சரியானதை தேர்வு செய்யுன்னு கேட்டிருக்காங்க. இதில் சரியானது 1, 4 மட்டும் சரி. என்ன சரி எது தவறுன்னு பார்க்கலாம். 1 1916 லக்னோவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு அம்பிகா சரண் மஜும்தார் தலைமை தாங்கினார். ஸோ 1916 லக்னோவில் நடைபெற்ற ஐஎன்சி மாநாட்டுக்கு ஏசி மஜும்தார்னு சொல்லலாம், சரி. சோகன் சிங் பக்னாவை தலைவராக கொண்டு பசிபிக் பிராந்திய இந்துஸ்தான் அமைப்பை சான் பிரான்சிஸ்கோவில் லாலா ஹர்தயால் 1914 நிறுவினார். இந்த அமைப்பு காதார் கட்சி என்று அழைக்கப்பட்டது. ஸோ இங்கே எது தவறுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1913 தான் நிறுவியிருப்பாங்க, சரி 1913 தான் நிறுவிச்சிருப்பாங்க, அங்கே 14 தந்திருக்கு. சோகன் சிங் பக்னாவை தலைவராக கொண்டு பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு சான் பிரான்சிஸ்கோவில் லாலா ஹர்தயால் 1913 நிறுவியிருப்பாங்க. இந்த அமைப்பு கதார் கட்சி என்று அழைக்கப்பட்டது, சரி. மற்றதெல்லாம் சரியாக இருக்குது, இயர் தப்பாக இருக்குது, அப்போது 2 தவறு. 3 காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம் 1920 ஏற்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம் 1916 ஏற்பட்டிருக்கு, இங்கே 20 தந்திருக்காங்க, அப்போ அது 3வது கூற்று தவறு. 4வது கூற்று பார்த்தீங்கன்னா, லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பியான ஜின்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என்று சரோஜினி அம்மையார் அழைத்தார். லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பியான ஜின்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர்னு சரோஜினி அம்மையார் அழைத்தார். அப்போ சரியானது 1, 4 மட்டும் சரியாக இருக்குது. கேள்வி 62 எந்த சட்டம் முதல் லாகூர் சதித்திட்ட வழக்கு விசாரணையின் போது பயன்படுத்தினாங்க? எந்த சட்டம் முதல் லாகூர் சதித்திட்ட வழக்கு விசாரணையின் போது பயன்படுத்தினாங்கன்னா, இந்திய பாதுகாப்புக்கான சட்டம் 1915 தான் முதல் லாகூர் சதித்திட்ட வழக்கு விசாரணை போது பயன்படுத்தப்பட்டது. இந்திய பாதுகாப்புக்கான சட்டம் 1915. மற்ற 3 சட்டம் சரியாக இருக்கும். வெளிநாட்டினர் அவசர சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1914, வெடிப்பொருட்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1908, ரவுலட் சட்டம் 1919 சரி. இந்திய பாதுகாப்புக்கான சட்டம் 1915 சரி. கேள்வி 63 காந்தி பெற்ற விருதுகளில் சரியானது எவை? காந்தி பெற்ற விருதுகள் 3 விருதுமே சரியாக தந்திருப்பாங்க. 1 தென்னாப்பிரிக்காவில் ஆற்றிய மனிதாபிமான பணிகளுக்காக கேசரி இந்து தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டது, சரி. ஆம்புலன்ஸ் படையில் இந்திய ஆர்வலர்களின் ஒரு அதிகாரியாக செயல்பட்டது ஜூலு போர் வெள்ளி பதக்கம் வழங்கப்பட்டது, சரி. 1899 to 1900களில் போயர் போரின் போது தூக்கு படுக்கை கொண்டு செல்வோர் படையில் இந்திய ஆர்வலர்களின் துணை கண்காணிப்பாளராக சேவை புரிந்தமைக்காக போயர் போர் வெள்ளி பதக்கம் வழங்கப்பட்டது. இப்போ காந்தி பெற்ற விருதுகளில் 3மே சரி. கேள்வி 64 முழுமையான இந்திய இஸ்லாமிய அரசியல் மேம்பாட்டுக்கான வழியை திறக்க முழுமையான இஸ்லாமிய அடையாளம் பயன்பட்டது என்று கூறியவர் யார்? கெயில் மினால்டின். முழுமையான இந்திய இஸ்லாமிய அரசியல் மேம்பாட்டுக்கான வழியை திறக்க முழுமையான இஸ்லாமிய அடையாளம் பயன்பட்டது என்று கூறியவர் கெயில் மினால்டின். கேள்வி 65 எங்கிருந்த முஸ்லிம்கள் கிளாப் எதிர்ப்பு என்ற அர்த்தமுடைய உருது மொழி வார்த்தையை நிர்வாகத்துக்கு எதிரான பொது கிளர்ச்சியின் அடையாளமாக பயன்படுத்தினார்கள்? எங்கிருந்த முஸ்லிம்கள் கிளாப் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணது உத்தரப்பிரதேசத்தில் இருந்த முஸ்லிம்கள். கேள்வி 66 மாப்பிள்ளை கிளர்ச்சி எங்கு நடைபெற்றது? மாப்பிள்ளை கிளர்ச்சி மலபாரில் 1921 நடைபெற்றது. கேள்வி 67 பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி தேர்வு செய்க. மதராஸ் தொழிற்சங்கம் உருவாக்கல், அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் உருவாக்கம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது. இங்கே சரியான காலவரிசை 1, 3, 2 சரி. ஸோ இங்கே மதராஸ் தொழிற்சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1918 பிபி வாடியாவால் நிறுவப்பட்டது. அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் உருவாக்குனது 1920 உருவாயிருக்கும். அடுத்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது 1919 ஏப்ரலில் நடந்தது. அப்போது சரியான காலவரிசை 1, 3, 2. கேள்வி 68 அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸின் முதல் தலைவர் யார்? அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் 1920 ஏற்படுத்தியிருப்பாங்க. அதனுடைய முதல் தலைவராக லாலா லஜபதி ராய் தேர்வானார். கேள்வி 69 மகாத்மா காந்தியின் அரசியல் குரு யார்? கோபாலகிருஷ்ண கோகலே.
கேள்வி 70. பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி அமைந்துள்ளதை தேர்வு செய்க. 1. சம்பரான் சத்தியாகிரகம், கேதா போராட்டம், இந்திய பணியாளர் சங்கம், அகமதாபாத் வேலை நிறுத்த போராட்டம். சம்பரான் சத்தியாகிரகம் 1917, கேதா போராட்டம் 1918, இந்திய பணியாளர் சங்கம் 1905 கோபாலகிருஷ்ண கோகலே, அகமதாபாத் வேலை நிறுத்த போராட்டம் 1918. ஸோ இங்கே அகமதாபாத் வேலை நிறுத்த போராட்டம் தான் முதல்ல நடந்திருக்கும். அதுக்கு அடுத்து தான் வந்ததா கேதா போராட்டம். சம்பரான் சத்தியாகிரகம் 1917, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேதா போராட்டம் 1918, இந்திய பணியாளர் சங்கம் 1905 கோபாலகிருஷ்ண கோகலேயால் தொடங்கப்பட்டது. அகமதாபாத் வேலை நிறுத்த போராட்டம், அகமதாபாத் மில் போராட்டம்னு சொல்லுவாங்க, 1918. அப்போ சரியானது 3, 1, 4, 2 சரி. கேள்வி 71. பின்தங்கிய ஊரக மற்றும் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட நாட்டின் முதலாவது மதச்சார்பற்ற அமைப்பு எது? பின்தங்கிய ஊரக மற்றும் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட நாட்டின் முதலாவது மதச்சார்பற்ற அமைப்பு இந்திய பணியாளர் சங்கம், கோபாலகிருஷ்ண கோகலே தொடங்கியிருப்பாங்க. ராமகிருஷ்ண மிஷன் சுவாமி விவேகானந்தார் எப்போ தொடங்கினாங்க? 1897 தொடங்கியிருப்பாங்க. பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் 1828, பிரார்த்தனா சமாஜம் 1867, ஆத்மராம் பாண்டுரங். கேள்வி 72. பொறுத்துக. இந்தியாவின் கிழக்கு பகுதியில் உருவானது நாமசூத்ரா இயக்கம். இந்தியாவின் கிழக்கு பகுதி நாமசூத்ரா இயக்கம். இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் ஆதி தர்மா இயக்கம் தொடங்கியிருப்பாங்க. இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இந்தியாவின் கிழக்கு பகுதியில் உருவானது நாமசூத்ரா இயக்கம். இந்தியாவின் வடமேற்கு பகுதி ஆதி தர்மா இயக்கம். மேற்கு இந்தியாவில் வந்து சத்தியசோத இயக்கம். தென்னிந்தியானா திராவிட இயக்கம். சரியான விடை 4, 3, 1, 2. கேள்வி 73. குலாம்கிரி என்ற நூலை ஜோதிராவ் பூலே வெளியிட்ட ஆண்டு. குலாம்கிரி என்ற நூலை எழுதியவர் ஜோதிராவ் பூலே. எப்போ வெளியிட்டார்னா 1872, 1872. கேள்வி 74. தவறானது எது? சத்யசோதக் சமாஜ் என்ற நூலை எழுதி சத்யசோதக் சமாஜ் ஏற்படுத்தினது யார்? சாவித்திரிபாய் பூலேவா? கிடையாது. அதே தலித் பகுஜன் சமாஜ் இயக்கத்தை தொடங்குது அம்பேத்கர். சுயமரியாதை இயக்கம் பெரியார். சுயராஜ கட்சி மோதிலால் நேரு, சிஆர் தாஸ், சித்ரஞ்சன் தாஸ் தொடங்கியிருப்பாங்க 1923. அப்போ சத்யசோதக் சமாஜை தொடங்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிபாய் பூலே தொடங்கியிருப்பாங்க. அவருடைய மனைவி இங்கே சாவித்திரிபாய் பூலே பேர் தந்திருக்கு. சத்யசோதக் சமாஜை தொடங்குது ஜோதிபாய் பூலே. அடுத்த கேள்வி 75. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 4 கூற்று இருக்குது. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. 4மே சரி. ஆன்சர் 1. ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919 ஏப்ரல் 13 நடைபெற்றது. ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919 ஏப்ரல் 13 நடைபெற்றது. சரி. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பழி தீர்க்கும் விதமாக 1940 மார்ச் 30 ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பழி தீர்க்கும் விதமாக 1940 மார்ச் 30 லண்டனின் காக்ஸ்டன் அரங்கில் மைக்கேல் ஓ டயரை உத்தம் சிங் படுகொலை செய்தார். எப்போ? 1940 மார்ச் 30. சரி. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்வு அரசு தகவலின்படி 379 உயிரிழப்புகள் ஏற்பட்டன. சரி. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிறகு ரவீந்திரநாத் தாகூர் தனது அரச பட்டத்தை உடனடியாக திறந்தார். சரி. கேள்வி 76. ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்க முடிவு செய்யப்பட்ட ஆண்டு. ஒத்துழையாமை இயக்கத்தை எப்போ தொடங்கதான் முடிவு செஞ்சாங்கன்னா 1920 ஆகஸ்ட் 31. 1920 ஆகஸ்ட் 31. கேள்வி 77. பின்வரும் நிகழ்வுகளில் தவறானது எது? ஸோ தவறானது ஆப்ஷன் பாம்பே தான் தவறு. அரசு 7 நாட்களுக்குள் பத்திரிகை சுதந்திரத்தை மீட்டு சிறை கைதிகளை விடுதலை செய்யாவிட்டால் பர்தோலியில் வரிகோடா பிரச்சாரங்கள் உட்பட சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்க போவதாக காந்தியடிகள் பிப்ரவரி 1921 அறிவித்தாரானா? தவறு. காந்தியடிகள் தான் அறிவிச்சிருப்பார். எப்போ அறிவிச்சார்னா பிப்ரவரி 22. பிப்ரவரி 1922 தான் அறிவிச்சிருப்பார். அரசு 7 நாட்களுக்குள் பத்திரிகை சுதந்திரத்தை மீட்டு சிறை கைதிகளை விடுதலை செய்யாவிட்டால் பர்தோலியில் வரிகொடா பிரச்சாரங்கள் உட்பட சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்க போவதாக காந்தியடிகள் பிப்ரவரி 1922 அறிவிச்சிருப்பார். இங்கே 21 இருக்குது. அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. அதே 1921 வேல்ஸ் இளவரசர் இந்தியா வருகை. சரி. வேல்ஸ் இளவரசர் இந்தியா வருகை தந்தது 1921. சரி. சௌரி சௌரா நிகழ்வு 1922 பிப்ரவரி 5 நடைபெற்றது. சௌரி சௌரா நிகழ்வு 1922 பிப்ரவரி 5 நடைபெற்றது. சரி. மத்திய சட்டப்பேரவைக்கு நடந்த தேர்தலில் சுயராஜ கட்சி சிறப்பாக பங்கேற்று 101 இடங்களில் 42 இடங்களை கைப்பற்றியது. டோட்டல் 101 வேகன்சி, அதில் 42 பிளேஸஸ் சுயராஜ கட்சி வின் பண்ணியிருப்பாங்க. கேள்வி 78. மத்திய சட்டப்பேரவை அரங்குக்குள் பகத்சிங்கும் படுகேஸ்வர் தத்தும் அதாவது PK தத்தும் வெடிகுண்டு ஒன்றை
எரிந்த ஆண்டு. மத்திய சட்டப்பேரவை மீது பார்த்தீங்கன்னா பகத்சிங்கும் படுகேஸ்வர் தத்தும் வெடிகுண்டு ஒன்றை எரிந்த ஆண்டு 1929 ஏப்ரல் 8. 1929 ஏப்ரல் 8. 1929 ஏப்ரல் 8ஆம் தேதி தான் மத்திய சட்டப்பேரவை மீது குண்டு வீசியிருப்பாங்க. யார்? பகத்சிங்கும் பி.கே. தத்தும். கேள்வி 79. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 4 கூற்றுகள் எது சரினா அனைத்துமே சரி. 1. மீரட் சதி திட்ட வழக்கு 1929 சரி. 1929 டிசம்பர் 31 லாகூரில் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது. அப்போ மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது 1929 டிசம்பர் 31 சரி. தண்டி கடற்கரையை காந்தி 1930 ஏப்ரல் 6 அடைந்தார். தண்டி கடற்கரையை காந்தி 1930 ஏப்ரல் 6 அடைஞ்சார் சரி. தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில் வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது சரி. கேள்வி 80. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1 மட்டும் தான் சரியாக இருக்குது. வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் 1930 ஏப்ரல் 13 தொடங்கி ஏப்ரல் 28 முடிவடைஞ்சிருக்கும். வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் ராஜாஜி தலைமையில் 1930 ஏப்ரல் 13 தொடங்கி 1930 ஏப்ரல் 28 முடிஞ்சிருக்கும். இங்கே 29 தந்திருக்காங்க. அப்போ முதல் கூற்று தவறு. காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 மார்ச் 6 கையெழுத்தானதா? தப்பு. காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 மார்ச் 5ஆம் தேதி கையெழுத்தாயிருக்கும். மார்ச் 5. ரெண்டாவது கூற்று தவறு. காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை கராச்சியில் 1931 நடந்த காங்கிரஸ் மாநாடு ஏற்றுக்கொண்டது சரி. ஸோ காங்கிரஸ் ஐஎன்சி மாநாடு நடந்திருக்க கராச்சியில். அதுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமை தாங்கியிருப்பாங்க. இந்த மாநாட்டில் தான் காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை ஏற்றிருப்பாங்க. அப்போ சரியானது ஆப்ஷன் சி மற்றும் சரி. அம்பேத்கர் எல்பின்ஸ்டன் கல்லூரியில் சேர்ந்து கல்வி உதவித்தொகை பெற்று 1913 பட்டதாரி ஆனாரா? 1912 பட்டதாரி ஆயிருப்பார். 1912 டிகிரி முடிச்சிருப்பார் எல்பின்ஸ்டன் கல்லூரியில். அப்போ 4வது கூற்று தவறாக இருக்குது. கேள்வி 81. டாக்டர் B.R. அம்பேத்கர் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? இதில் தவறானது ஆப்ஷன் டி. 1941 பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராக அம்பேத்கர் நியமிக்கப்பட்டாரா? பாதுகாப்பு குழுவின் ஆலோசனை குழுவின் உறுப்பினராக நியமிச்சிருப்பாங்க. ஆனால் நியமிக்கப்பட்ட ஆண்டு 1942 நியமிச்சிருப்பாங்க. 41 கிடையாது. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. 1. 1916 மானுடவியல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் 1916 மானுடவியல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு இந்தியாவின் சாதிகள் தலைப்பில் என்ற தலைப்பில் ஆராய்ச்சி கட்டுரை சமர்ப்பித்தார் சரி. மூக் நாயக் என்ற பத்திரிகை தனது கருத்துக்கள் வெளிப்படுத்துவதற்காகவும் பகிஷ்கிருத் இட்டாகரணி சபை அதாவது தனித்து விடப்பட்டவர்களின் நலனுக்காக அமைப்பு என்ற அமைப்பை தனது செயல்பாடுகளுக்காகவும் தொடங்கினார் சரி. ஊருணிகள் மற்றும் கிணறுகளில் தீண்டாமை கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு தர வேண்டிய அடிப்படை உரிமைகளை மீட்டு தர மகத் சத்தியாகிரக போராட்டம் என்ற அமைப்பை தொடங்கினார் 1927 சரி. அப்போ மற்ற 3 ஆப்ஷனும் சரி. டி ஆப்ஷன் மட்டும் தவறாக இருக்குது. கேள்வி 82. பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி அமைக்க. பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு, பூனா ஒப்பந்தம், சுதந்திர தொழிலாளர் கட்சி, பூரண சுயராஜ்யம் கோரிக்கை அறிவிப்பு. இதில் சரியானது 4, 2, 3, 1. 1 by 1 பார்க்கலாம். ஸோ இங்கே சரியானது பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு. பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பை ஏற்படுத்துறது யாருன்னா தான் டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் ஏற்படுத்தியிருப்பார். பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு 1942. பூனா ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு 1932. சுதந்திர தொழிலாளர் கட்சி கட்சியை ஏற்படுத்தினது டாக்டர் B.R. அம்பேத்கர் 1937. பூர்ண சுயராஜ்யம் கோரிக்கை 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் 1929 டிசம்பர் 31ஆம் தேதி லாகூர் காங்கிரஸ் மாநாடு நேரு தலைமையில் நடந்திருக்கும். அந்த மாநாட்டில் தான் பூர்ண சுயராஜ்யம் என்ற கோரிக்கை அறிவிச்சிருப்பாங்க. அப்போ இங்கே சரியானது 4, 2, 3, 1. ஸோ 4 என்ன? பூர்ண சுயராஜ்யம் கோரிக்கை அறிவிப்பு 1929 டிசம்பர் 31. 2 பூனா ஒப்பந்தம் 1932. அதுக்கடுத்து சுதந்திர தொழிலாளர் கட்சி 1937 டாக்டர் B.R. அம்பேத்கர் தொடங்கியிருப்பார். பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு 1942 தொடங்கியிருப்பார். அப்போ சரியான விடை 4, 2, 3, 1. கேள்வி 83. பொருந்தாதது எது? ஜாலியன் வாலாபாக் எங்கே நடந்ததுன்னா பஞ்சாபில் நடந்திருக்கும். சௌரி சரா நிகழ்வு உத்தரப்பிரதேசம் நடந்திருக்கும். தண்டி பீகாரில் நடந்ததானே கிடையாது. மகத் மகாராஷ்டிராவில் நடந்தது. ஸோ தண்டி பார்த்தீங்கன்னா எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ தண்டி குஜராத்தில் தான் இருக்கும். இங்கே பீகார்னு தந்திருக்காங்க. தவறு. ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலை பஞ்சாப் ஸ்டேட்டு, சௌரி சரா நிகழ்ச்சி உத்தரப்பிரதேசம், தண்டி குஜராத்தில் நடந்திருக்கும். அதே மாதிரி மகத் மார்ச் மகாராஷ்டிராவில் நடந்தது.
84வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளை கவனி. 1. இந்திய பொதுவுடைமை கம்யூனிஸ்ட் கட்சியானது எம்.என். ராய், அபானி முகர்ஜி, எம்.பி.டி. ஆச்சார்யா, முகமது அலி, முகமது ஷபீக் ஆகியோரால் உஸ்பெகிஸ்தானிலும் தாஷ்கண்டிலும் பின்னர் சோவியத் யூனியனிலும் 1920ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் உருவாக்கப்பட்டது. 2. 1921 ஜூன் 3 முதல் புரட்சிகர தேசியவாத குழுவினர் பெஷாவருக்கு வந்தனர். 3. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய மண்ணில் 1924 பம்பாயில் முறைப்படி தொடங்கப்பட்டது. 4. 1922 மே மாதம் முதல் நாள் முதன்முறையாக நாட்டில் மே தினத்தை எம். சிங்காரவேலர் கொண்டாடினார். கேள்வி என்னன்னா, மேற்கண்ட கூற்றுகளில் சரி மற்றும் தவறை கண்டுபிடிக்கவும் கேட்டிருக்காங்க. முதல் 2 சரி, அதாவது இந்திய பொதுவுடைமை கம்யூனிஸ்ட் கட்சி எம்.என். ராய், அபானி முகர்ஜி, எம்.பி.டி. ஆச்சார்யா, முகமது அலி, முகமது ஷாபிக் ஆகியோரால் உஸ்பெகிஸ்தானில் தாஷ்கண்டிலும் பின்னர் சோவியத் யூனியனிலும் 1920ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் உருவாக்கப்பட்டது. சரி. 1921 ஜூன் 3 முதல் புரட்சிகர தேசியவாத குழுவினர் பெஷாவருக்கு வந்தாங்க. சரி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய மண்ணில் 1925 பம்பாயில் முறைப்படி தொடங்கப்பட்டதுன்னு வந்திருக்கணும். இங்கே 24 இருக்குது, தவறு. 1922 மே மாதம் முதல் நாள் முதன்முறையாக நாட்டில் மே தினத்தை எம். சிங்காரவேலர் கொண்டாடினார். சிங்காரவேலர் கொண்டாடுறது மே 1 கொண்டாடியிருப்பார். இயர் 1923 22 இருக்குது. அப்போது 1 2 சரி, 3 4 தவறு. கேள்வி 85, பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி தேர்வு செய்க. தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தம், போல்ஷ்விக் சதி வழக்கு அல்லது கான்பூர் சதி வழக்குன்னு சொல்லுவாங்க, மீரட் சதி வழக்கு, 4 தொழில் தகராறுகள் சட்டம்னு சொல்லலாம். அப்போ இங்கே எந்த நிகழ்வு சரியாக இருக்குன்னா 2 1 4 3 சரியாக இருக்குது. ஸோ இங்கே தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தம் எப்போ நடந்தது? தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தம் 1928 ஏப்ரல் மாதத்தில் தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தம் நடந்திருக்கும். போல்ஷிக் சதி வழக்கு அல்லது கான்பூர் சதி வழக்குனாவே நமக்கு ஞாபகம் வரணும் 1927 முக்கியமான வழக்கும் கூட. மீரட் சதி வழக்கு 1929, இதுவும் மிக மிக முக்கியமானது. 29 தொழில் தகராறுகள் சட்டம் இயற்றப்பட்டது 1928. தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தம் 1928 ஏப்ரல் நடந்தது. போல்ஷிக் சதி வழக்கு அல்லது கான்பூர் சதி வழக்கு 1927, மீரட் சதி வழக்கு 29, தொழில் தகராறுகள் சட்டம் 1928. அப்போ இங்கே சரியானது 2 1 4 3. கேள்வி 86, தவறானது எது? தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கல்கத்தா துப்புரவு தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் 1930ன்னு இருக்குது. கல்கத்தா துப்புரவு தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் 30 கிடையாது, 1928. கல்கத்தா துப்புரவு தொழிலாளர் வேலை நிறுத்தம் நடைபெற்ற ஆண்டு 1930 கிடையாது, 28. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. காரக்பூர் ரயில்வே பணிமனை வேலை நிறுத்தம் நடைபெற்ற ஆண்டு 27. லில்லுவா ரயில் பணிமனை வேலை நிறுத்தம் நடைபெற்ற ஆண்டு 1928. கல்கத்தா துப்புரவு தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் நடைபெற்ற ஆண்டு 1928. வங்காளத்தின் சணல் ஆலை வேலை நிறுத்தம் நடைபெற்ற ஆண்டு 1929. காரக்பூர் ரயில்வே பணிமனை வேலை நிறுத்தம் 27. லில்லுவா ரயில் பணிமனை வேலை நிறுத்தம் 1928. கல்கத்தா துப்புரவு தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் 1928. வங்காளத்தின் சணல் ஆலைகள் வேலை நிறுத்தம் நடைபெற்ற ஆண்டு 1929. ஸோ நமக்கு டிஸ்கஷனை பொறுத்தவரையோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க, தெளிவாக பார்த்துக்காங்க. கேள்வி 87, பின்வரும் கூற்றுகளில் எத்தனை இணை சரியாக உள்ளது? எத்தனை இணை சரியாக இருக்குன்னா 4 இணைகளுமே சரியாக தான் இருக்குது. பின்வரும் கூற்றுகளில் எத்தனை இணை சரியாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. கேள்வி 4 இணைகள். எந்த இணை சரியாக இருக்குதுன்னா 1 மட்டும்தான். அது எத்தனை இணைனா 4 இணைகளுமே இங்கே சரியாக இருக்குது. 1, பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா 1928 ஏற்படுத்தினாங்க. சரி. கிஷன் சிங், வித்யாவதி கவுர் ஆகியோரின் மகனாக பகத்சிங் தற்போதைய பாகிஸ்தான் ஒரு பகுதியான பஞ்சாப் மாநிலத்தில் லயல்பூர் மாவட்டம் ஜான்வாலா என்ற இடத்தில் 1907 செப்டம்பர் 28 பிறந்தார். பகத்சிங் பார்த்தீங்கன்னா 1907 செப்டம்பர் 28 கிஷன் சிங், வித்யாவதி கவுர் ஆகியோரின் மகனாக பிறந்திருப்பார். எங்கன்னா தற்போதைய பாகிஸ்தானின் ஒரு பகுதியான பஞ்சாப் மாநிலத்தில் லயல்பூர் மாவட்டத்தில் ஜான்வாலா என்ற இடத்தில். சரி. இந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் அமைப்பு சச்சின் சன்யால், ஜோகேஷி சட்டர்ஜி ஆகியோரால் நிறுவப்பட்டது. இந்துஸ்தான் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் அமைப்பு சச்சின் சன்யாலும் ஜோகேஷ் சட்டர்ஜி ஆகியோரால் நிறுவப்பட்டது. சரி. லாகூர் சதி வழக்கில்தான் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகியோருக்கு 1930 அக்டோபர் 7 அன்று மரண தண்டனை விதிக்கப்பட்டது. லாகூர் சதி வழக்கில் பகத்சிங்கு, ராஜகுரு, சுகதேவ் ஆகியோருக்கு 1930 அக்டோபர் 7 மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அக்டோபர் 7 1930 விதிச்சிருப்பாங்க. சரி. அப்போ 4 இணைகளும் சரியாக இருக்குது. கேள்வி 88,
புரட்சி என்பது வெறும் குண்டு எறிதலோ கை துப்பாக்கியால் சுடுவதோ அல்ல. புரட்சி என்பது மனித குலத்தின் பிரிக்க முடியாத உரிமை ஆகும். சுதந்திரம் என்பது அனைவரின் அழியாத பிறப்புரிமை ஆகும். உழைப்பாளிகள் சமூகத்தின் உண்மையான ஆதரவாளர்கள் ஆவர். இந்த புரட்சியின் பலிபீடத்தில் நாம் மாபெரும் லட்சியத்துக்காக அளிக்கும் எந்த தியாகமும் அதற்கு முன் பெரிதல்ல என்று கூறியவர் யார்? பகத்சிங். கேள்வி 89. லாகூர் சிறைச்சாலையில் பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு ஆகியோர் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு. லாகூர் சிறைச்சாலையில் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகியோர் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு. தூக்கிலிடப்பட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1931 மார்ச் 23. பகத்சிங்கு, ராஜகுரு, சுகதேவ் 3 பேரும் தூக்கிலிடப்பட்ட நாள்னு கேட்டாங்கன்னா மார்ச் 23 1931. அதே தூக்கிலிடுறன்னு சொல்லிட்டு தண்டனை விதிச்சது அக்டோபர் 7 1930 வந்து தண்டனை தந்திருப்பாங்க. தூக்கிலிடப்பட்ட நாள் எப்போ? மார்ச் 23 1931. கேள்வி 90. பொறுத்துக. சிட்டாகாங் ஆயுதப்படை தாக்குதலின் தலைவர் சூர்யா சென். சிட்டாகாங் ஆர்மரி ரைடர்ஸ் ரெனிசன்ஸ் என்ற நூலை எழுதந்து யார்? சிட்டாகாங் ஆர்மரி ரைடர்ஸ் ரெமினிசன்ஸ் என்ற நூலை எழுதந்து கல்பனா தத். நான் ஏன் நாத்திகன் ஆனேன் என்ற நூலை எழுதந்து பகத்சிங். சிட்டாகாங் ஆயுதப்படை தாக்குதல் நடைபெற்ற ஆண்டு 1930 ஏப்ரல் 18. சிட்டாகாங் ஆயுதப்படை தாக்குதலின் தலைவர் சூர்யா சென்னு. சிட்டாகாங் ஆர்மரி ரைடர்ஸ் ரெமிசன்ஸ் என்ற நூலை எழுதந்து கல்பனா தத். நான் ஏன் நாத்திகன் ஆனேன் என்ற நூலை எழுதந்து பகத்சிங். சிட்டாகாங் ஆயுதப்படை தாக்குதல் நடைபெற்றது 1930 ஏப்ரல் 18. சரியான விடை 2, 4, 1, 3. கேள்வி 91. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 4 கூற்றுகள் எது சரின்னா முதல் 3 கூற்றுகள் சரியாக இருக்குது. பார்க்கலாம். சூர்யா சென்னுக்கு தூக்கு தண்டனை 1934 ஜனவரி 12 நிறைவேற்றப்பட்டது. சூர்யா சென்னுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட நாள் 1934 ஜனவரி 12. சரி. மார்ச் 1931 கராச்சி அமர்வு சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியது. சரி. உலக பெருமந்தம் 1929 அமெரிக்காவில் வால் தெருவில் உண்டானது. சரி. 1854 வந்திருக்கணும். 1855 இங்கே பம்பாயில்னு தந்திருக்காங்க. 1854 பம்பாயில் கவஸ்ஜி நானாபாய் தவர் என்ற பார்சி இனத்தைச் சேர்ந்த இந்தியர் பருத்தி ஆலையை முதல்ல தொடங்கினார். அப்போ முதல் பருத்தி ஆலை வந்து பார்த்திங்கன்னா 1854 பம்பாயில் கவஸ்ஜி நானாபாய் தவர் என்ற பார்சி இனத்தைச் சேர்ந்த இந்தியர் தான் தொடங்கியிருப்பாங்க. அப்போது 4வது கூற்று தவறாக இருக்குது. இங்கே 3 மட்டும் தான் சரியாக இருக்குது. கேள்வி 92. பின்வரும் கூற்றுகளில் எந்த இணை தவறாக உள்ளது? எந்த இணைன்னு கேட்டிருக்காங்க. 4வது இணை தான் தவறாக இருக்குது. 1907 தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. டாட்டா 1907 பீகாரில் சாகி நகரில் டாட்டா குழுமத்தால் டாட்டா இரும்பு எஃகு நிறுவனம் முதலில் சுதேசி இயக்கத்தின் ஒரு பகுதியாக இயக்கத்தின் ஒரு நிகழ்வாக அமைக்கப்பட்டது. இங்கே 1908 தந்திருக்காங்க. தவறு. 4வது இணை தவறாக இருக்குது. மற்ற 3 இணையும் சரியாக இருக்குது. 1853 ஏப்ரல் 16 இந்தியாவின் முதல் ரயில் பயணம் பம்பாயில் உள்ள போரிபந்தர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு 34 கிலோமீட்டர் தொலைவில் தானே எனும் இடத்தை சென்றடைந்தது. அப்போ இந்தியாவின் முதல் ரயில் பயணம் 1853 ஏப்ரல் 16 தொடங்கியிருப்பாங்க. பம்பாயில் போரிபந்தர் ரயில் நிலையத்தோ 34 கிலோமீட்டர் தொலைவில் தானே எனும் இடத்தை சென்றடைந்தது. சரி. முதல் சணல் உற்பத்தி ஆலை கல்கத்தாவில் 1855 நிறுவப்பட்டது. சரி. முதல் சணல் உற்பத்தி ஆலை கல்கத்தாவில் 1855 நிறுவப்பட்டது. சரி. 1843 துவாரக்நாத் தாகூர் என்பவரால் ராயல்கஞ்ச் என்ற இடத்தில் பெங்கால் நிலக்கரி நிறுவனம் நிறுவப்பட்டது. அப்போ பெங்கால் நிலக்கரி நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 1843. துவாரக்நாத் தாகூர் என்பவரால் ராயல்கஞ்ச் என்ற இடத்தில் வந்து நிறுவப்பட்டது. சரி. கேள்வி 93. தவறானது எது? வங்காள இரும்பு நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 1875. சரி. வங்காள இரும்பு மற்றும் எஃகு ஆலை தொடங்கப்பட்டது 1889. சரி. டாடா நீர்மின் சக்தி நிறுவனம் நிறுவப்பட்டது 1910. தொழில்துறை ஆணையம் வந்து 1915 கேட்டிங்கன்னா தொழில்துறை ஆணையம் வந்து 1916 நிறுவியிருப்பாங்க. வங்காள இரும்பு நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 1875. வங்காள இரும்பு எஃகு ஆலை தொடங்கப்பட்டது 1889. டாடா நீர்மின் சக்தி நிறுவனம் 1910 தொடங்கினாங்க. தொழில்துறை ஆணையம் நிறுவப்பட்டது 1916. இங்கே 15 இருக்குது. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 94. கால வரிசைப்படி அமைந்துள்ளதை தேர்வு செய்க. 1. கூப்பர் பேப்பர் மில். கூப்பர் பேப்பர் மில் எப்போ தொடங்கினாங்க? 1882. கூப்பர் பேப்பர் மில் 1882 தொடங்கினாங்க. 2. தோல் பதனிடும் தொழிற்சாலை. தோல் பதனிடும் தொழிற்சாலை 1860 கான்பூரில் தொடங்கியிருப்பாங்க.
1860 தோல் பதனிடும் தொழிற்சாலை கான்பூரில் நிறுவனாங்க. அடுத்து தேசிய தோல் பதனிடும் தொழிற்சாலை 1905 கல்கத்தாவில் நிறுவனாங்க. தேசிய தோல் பதனிடும் தொழிற்சாலை 1905 கல்கத்தா. சிந்தியா நீராவி கப்பல் கம்பெனி லிமிடெட் 1919 தொடங்கினாங்க. அப்போ சரியானது 2, 1, 3, 4. கூப்பர் பேப்பர் மில் எப்போ தொடங்கினாங்க? 1882. தோல் பதனிடும் தொழிற்சாலை 1860 கான்பூரில். தேசிய தோல் பதனிடும் தொழிற்சாலை 1905 கல்கத்தா. சிந்தியா நீராவி கப்பல் கம்பெனி லிமிடெட் 1919. சிந்தியா நீராவி கப்பல் கம்பெனி லிமிடெட் 1919. இப்போ சரியானது 2, 1, 3, 4. கேள்வி 95 பொறுத்துக. ஸ்டான்ஸ் மில் எப்போ தொடங்கினாங்க? ஸ்டான்ஸ் மில் 1896 தொடங்கினாங்க. மதுக்கரை சிமெண்ட் தொழிற்சாலை 1932 நிறுவனாங்க. கான்பூர் சதி வழக்கு அல்லது போல்ஷ்விக் சதி வழக்கு 1929. இந்திய தேசிய காங்கிரஸின் கராச்சி மாநாடு 1931. ஸ்டான்ஸ் மில் எப்போ தொடங்கினாங்க? 1896. மதுக்கரை சிமெண்ட் தொழிற்சாலை 1932. கான்பூர் சதி வழக்கு 1929. இந்திய தேசிய காங்கிரஸின் கராச்சி மாநாடு 1931. சரியான விடை 4, 3, 2, 1. கேள்வி 96 கல்பனா தத் எதனோடு தொடர்புடையவர்? கல்பனா தத் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசு இராணுவத்தோடு தொடர்புடையவர். இந்திய குடியரசு இராணுவத்துடன் தொடர்புடையவர். கேள்வி 97 எந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சார்பில் KF நாரிமன், MC சுக்லா ஆகியோர் வாதாடினர்? எந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சார்பில் KF நாரிமனும் MC சுக்லா வந்து வழக்கில் வாதாடி இருப்பாங்கன்னா மீரட் சதி வழக்கில் தான் வாதாடி இருப்பாங்க. மீரட் சதி வழக்கு 1929. இந்த மீரட் சதி வழக்கில் KF நாரிமனும் MC சுக்லா வந்து பாதிக்கப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சார்பாக வாதாடி இருப்பாங்க. கேள்வி 98 கான்பூர் சதி வழக்கில் அல்லது பெஷாவர் சதி வழக்கு 1929. இந்த கான்பூர் சதி வழக்கில் அரசு தரப்பு சாட்சியாக மாறியவர் யாருன்னா குலாம் உசைன். கான்பூர் சதி வழக்கில் அரசு தரப்பு சாட்சியாக மாறியவர் குலாம் உசைன். மீரட் சதி வழக்கில் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள்? மீரட் சதி வழக்கில் 32 பேர் கைது செய்திருப்பாங்க. கான்பூர் சதி வழக்கில் அரசு தரப்பு சாட்சியாக மாறியவர் குலாம் உசைன். மீரட் சதி வழக்கில் எத்தனை பேர் கைது செஞ்சாங்கன்னா மொத்தமாக 32 பேர். கேள்வி 100 பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 1 கான்பூர் சதி வழக்கில் இந்திய தண்டனை சட்டம் 121A பிரிவின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டனர். கான்பூர் சதி வழக்கில் இந்திய தண்டனை சட்டம் 121A குற்றம் சாட்டினாங்க. சரி. மீரட் சதி வழக்கில் இந்திய தண்டனை சட்டம் 124A பிரிவில் குற்றம் சாட்டினாங்களா? கிடையாது. 121A தான். கான்பூர் சதி வழக்கிலோ 121A தான். மீரட் சதி வழக்கிலோ 121A தான் வரும். 2வது குற்று தவறு. 3 பகத்சிங்கின் 15வது வயதில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்ததா? 15வது வயது கிடையாது. 14வது வயதில் பகத்சிங்கினுடைய 14வது வயதில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது. 15 கிடையாது, 14 தவறு. 1928 டிசம்பர் மாதத்தில் லாலா லஜபதி ராய் மீது கொடுந்தாக்குதலுக்கு பொறுப்பானவர் லாகூர் காவல்துறை கண்காணிப்பாளர் ஜேம்ஸ் ஏ ஸ்காட். சரி. 1928 டிசம்பர் மாதத்தில் லாலா லஜபதி ராய் மீது கொடுந்தாக்குதலுக்கு பொறுப்பானவர் லாகூர் காவல்துறை கண்காணிப்பாளர் ஜேம்ஸ் ஏ ஸ்காட். அப்போ இங்கே சரியானது 1, 4 சரி. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 200 கேள்விகளை நாம் பார்த்துருக்குறோங்க. 200 கேள்விகளை நிறைய கேள்விகளுக்கு 4 கூற்று 3 கூற்றோடு தொடர்புபடுத்தி முழுமையாக பார்த்துருக்குறோங்க. நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளும் TNPSC தேர்வு நடத்தக்கூடிய போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, USRB நடத்தக்கூடிய போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து மிகச்சிறந்த முறையில் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் பதிவு செய்யுங்க. இதனுடைய தொடர்ச்சியாக நாம் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.